தி பாஸ் அத்தியாயம் 341. உலக நாடுகள் அனைத்தும் சூர்யா சிவன்யாவை காப்பாற்றி சென்ற விஷயம் குறித்து விவாதம் செய்து கொண்டிருக்க, லங்காவை சேர்ந்த வீரர்கள் வழக்கத்திற்கு மாறாக அமைதியுடன் நடப்பதை அனைத்தையும் வேடிக்கை பார்த்திருந்தனர். அவர்கள் சூர்யா சிவன்யாவை காப்பாற்றிய விஷயம் தெரியாமல் அமைதியாக இல்லை. அவர்களுக்கு அந்த விஷயம் ஏற்கனவே தெரியும். சீக்ரெட் ஆர்மி இந்த தகவலை வெளியே அறிவிக்கும் முன்பாகவே அவர்களுக்கு விஷயம் போய்விட்டது. ஆனால் இந்த நொடி அவர்களுக்கு இதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. சந்தேகமே இல்லாமல் சூர்யா மொத்தமாக தங்கள் நாட்டின் மீது சேற்றை வாரி இறைத்து முடித்திருந்தான். லங்காவை சேர்ந்த வீரர்கள் அனைவருக்கும் இது மிகப்பெரிய அவமானமாக இருந்தது. சூர்யா தங்கள் முகத்தில் ஓங்கி அரைந்துவிட்ட உணர்வில் அவர்களுக்கு கண்ணமெல்லாம் எரிவது போல இருந்தது. இவ்வளவு பெரிய நாட்டில் அவ்வளவு பலமான வீரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அனைவரையும் மீறி சூர்யா சிவன்யாவை காப்பாற்றி சென்று விட்டான். அதுவும் அவன் சிவன்யாவை காப்பாற்றி சென்றது மட்டுமில்லாமல் தங்கள் நாட்டிற்கு சொந்தமான 2 வலிமையான வீரர்களை கொன்று அதோடு எண்ணற்ற நிஞ்சா வீரர்களையும் கொன்று விட்டான் அவன். இதைவிட அவர்களுக்கு வேறு என்ன அவமானம் வந்துவிட இருக்கிறது? ஏற்கனவே இரவு மிகவும் தாமதமாகி இருக்க, ஒரு அண்டர் கிரவுண்ட் அமைப்பின் மீட்டிங் அறையில் விளக்கு ஒளிகளின் வெளிச்சம் பிரகாசமாக வீசிக் கொண்டிருந்தது. அத்தனை பெரிய புள்ளிகளும் அந்த இடத்தில் ஒன்று கூடியிருந்தார்கள். அவர்களில் விதுரனும் ஒருவர். கருப்பு நிற உடை அணிந்திருந்த ஒரு பெரியவர், "என்ன விதுரன், உங்களுக்கு சொல்ல ஒண்ணும் இல்லையா?" என்று நீண்ட நேர மௌனத்திற்கு பின்னர் அங்கு அமர்ந்திருந்த விதுரனை பார்த்து கேட்டார். அங்கு அவர்களில் வந்ததிலிருந்து விதுரன் வெளுத்து போன முகத்துடன் அமைதியாக தான் அமர்ந்திருந்தார். ஆழ்ந்த மூச்செடுத்த விதுரன் பின்னர், "இந்த விஷயத்துல எல்லாமே என்னோட தப்புதான். நான் தான் அவனை ரொம்ப குறைவா எடை போட்டுட்டேன்" என்று பேசினார். இப்ப நீங்க தப்பு செஞ்சுட்டான்னு அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால என்ன யூஸ் இருக்கு விதுரன்? மார்டின் குடும்பத்துல எல்லாரும் இறந்துட்டாங்க என்று அந்த கருப்பு நிற உடை அணிந்திருந்த மனிதருக்கு அருகே இடது பக்கமாக அமர்ந்திருந்த மனிதர் சொன்னார். இவ்வளவு பெரிய குடும்பம் மொத்தமாக வேரோடு வீழ்ந்து அவர்கள் பார்த்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த முறை லங்கா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் விஷயத்தினால்தான் மார்டினின் மொத்த குடும்பமும் அழிந்து போனது. விதுரன், நடந்த சம்பவத்தினால மேல் இடத்துல உங்க மேல ரொம்பவே அதிருப்தியில இருக்காங்க என்று கருப்பு உடை அணிந்திருந்த மனிதர் முகத்தில் யோசனையுடன் விதுரனை பார்த்து சொன்னவர், உடனேயே அவர் உடனே இந்த விஷயத்த நீங்க முடிக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு என்று சொன்னார். "என்னது?" என்று அதிர்ச்சியாக கேட்டார் விதுரன். பின்னர் மரியாதையுடன் அவர் சொன்னதை ஒப்புக்கொண்டார். அவர் சொல்லும் மேலிடம் என்பது யாரும் மறுக்க முடியாத தலைமையிடம். அவர்கள் நாட்டில் இருக்கும் 6 கிராண்ட் மாஸ்டர்களில் ஒருவரை குறித்து தான் சொன்னார். இப்போதைய சூழலில் அவர்கள் சொல்வதுதான் இறுதி முடிவு. இந்த முறை நம்மளோட எல்லா தற்காப்பு கலைகள் அமைப்பும் உங்களுக்கு முழுசா துணை நிற்கும் விதுரன். அதோட கவர்மெண்ட் சைட்ல இருந்து நம்ம நாட்டுல இருக்க எல்லா விமான நிலையங்களையும் 2 நாளைக்கு தற்காலிகமா மூட சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. ஒருவேளை இந்த 2 நாள்ல சூர்யா நம்ம நாட்டை விட்டு வெளியில போகணும்னா அவன் போட்ல போறதை தவிர அவனுக்கு வேற வழியே இல்ல. அடுத்த 2 நாள்ல நம்மளோட எல்லா படைகளையும் ஒன்றிணைச்சு எல்லா இடங்கள்லயும் தீவிரமா தேடுங்க. அவன் இங்க இருந்து தப்பிக்கிற மாதிரி ஒரு சின்ன இடம் கூட விடக்கூடாது. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு 2 நாள் தான் டைம். அந்த 2 நாளுக்குள்ள சூர்யாவை கண்டுபிடிச்சு நம்ம நாட்டுல வச்சு அவனை கொல்லணும். அப்படி ஒருவேளை அவனை உங்களால கொல்ல முடியாம போனா அந்த அசிங்கத்தை தொடைக்க நீங்க உங்க உயிரை தான் தியாகம் செய்யணும் என்று அழுத்தமாக விதுரனை பார்த்தபடி பேசினார் அந்த கருப்பு உடை அணிந்த மனிதர். இந்த விஷயமெல்லாம் விதுரனினால் நடந்தது. எனவே இதை சரி செய்ய வேண்டியதும் அவரது பொறுப்புதான். ஓகே மாஸ்டர் என்று அவர் சொன்ன உத்தரவை ஏற்றுக்கொண்ட விதுரனுக்கு உடலெல்லாம் வியர்க்க ஆரம்பித்தது. இப்போது அவருக்கு தங்கள் நாட்டின் எல்லா அமைப்புகளும் உதவி செய்யும் என்ற விஷயமே அவர் கற்பனைக்கு அப்பாற்பட்டுதான் இருந்தது. முழு நாடும் 2 நாட்கள் முடக்கி வைக்கப்படுவதும் அனைத்து அமைப்பினரும் ஒன்று சேர்ந்து தேட ஆரம்பிப்பதும் என அனைத்தும் சூர்யாவை கொல்வதற்காக மட்டுமே. இவ்வளவு சலுகைகள் கொடுத்தும் சூர்யாவை அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை என்றால் அவர் தன்னை தானே பலி கொடுத்துதான் ஆக வேண்டும். ஒவ்வொரு உத்தரவாக அந்த மீட்டிங்கில் அறிவிக்கப்பட அவர்கள் நாடு முழுவதும் முழு கண்காணிப்பில் இருந்தது. லங்காவின் அனைத்து அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து நாடு முழுக்க சூர்யாவை சல்லடை போட்டு தேட ஆரம்பித்தது. அதிலும் குறிப்பாக அவர்கள் அனைவரும் தேடிய இடங்கள் எல்லாம் கடலோர இடங்களில்தான். சூர்யா படகில் தப்பி செல்ல வாய்ப்பிருக்கிறது என்று சொன்ன காரணத்தினால் அவர்கள் குறிப்பாக கடலோர பகுதிகளில்தான் அதிகம் தேடினார்கள். ஒரு பக்கம் அனைத்து அமைப்பை சேர்ந்த வீரர்கள் தங்கள் தேடுதல் வேலையை செய்து கொண்டிருக்க, மறுபுறம் விதுரனும் உட்கார்ந்து இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கவில்லை. அவர் நேரடியாக தங்கள் நாட்டில் இருக்கும் சீக்ரெட் ஆர்மி அமைப்பிற்கு சென்றார்.
ஆனால் அங்கு வாசல் வரை சென்ற விதுரன் அந்த அலுவலகம் உள்ளே செல்லவில்லை. அவர் அமைதியாக வெளியே காத்திருக்க சில நிமிடங்களில் கருப்பாக ஒரு உருவம் அந்த அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தது. நேராக விதுரனின் முன்பாக வந்து நின்ற அந்த உருவம், சார், அந்த சிவன்யா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்திருக்கா. ஆனா அவன் அவளோட வந்த மாதிரி எந்த ஒரு தடயமும் இல்ல என்று சொன்னது. விதுரன் உடனேயே, உனக்கு உறுதியா தெரியுமா என்று கருத்த முகத்துடன் கேட்டார். அவருக்கு தெரிந்த வரையில் சூர்யா சீக்ரெட் ஆர்மி அலுவலகத்தை வைத்துதான் தங்கள் நாட்டிலிருந்து தப்பித்து செல்வான் என்று எதிர்பார்த்தார். எனக்கு உறுதியா தெரியும் சார், அவ இங்க வரல. அந்த பொண்ணோட 2 பேர் வந்தாங்க. அதோட 2 பெரியவங்க வந்தாங்க. அவங்க 2 பேரும் இந்த ஆபீஸ்ல 5 வருஷமா வேலை செய்யறாங்க. அதனால அவங்க தப்பா அடையாளம் சொல்றவங்க இல்ல என்று மரியாதையுடன் தெரிவித்தது அந்த உருவம். அந்த ராஸ்கல் எங்க போறான்னு ஏதாவது சொன்னாங்களா அவங்க என்ற அடுத்த கேள்வியை கேட்டார் விதுரன். இல்ல சார், எனக்கு தெரியல என்று சொல்லி ஒரு நொடி தன் பேச்சை நிறுத்திய அந்த உருவம் பின்னர், சார், ஏற்கனவே சீக்ரெட் ஆர்மியிலிருந்து அந்த பொண்ணை அழைச்சிட்டு போக ஆள் வந்துட்டாங்க. நாம வேணும்னா அந்த பொண்ணை போக விடாம தடுக்கலாமா என்று கேட்டது. அவ போகட்டும் என்று அந்த உருவம் பேசி முடிக்கும் முன்பாகவே சொன்னார் விதுரன். ஒருவேளை சூர்யா சிவன்யாவுடன் இருந்தால் அவளை தடுத்து நிறுத்துவதில் அவர்களுக்கு பிரயோஜனம் இருக்கிறது. ஆனால் சூர்யா அவளுடன் இல்லை எனும் போது சிவன்யாவை தடுத்து நிறுத்துவது என்பது இந்தியா மீது தான் வெளிப்படையாக போர் அறிவிப்பதற்கு சமம். அதுவும் இல்லாமல் சூர்யா மிகவும் புத்திசாலி. எனவே அவன் கண்டிப்பாக சிவன்யாவிடம் அவனது அடுத்த நடவடிக்கை குறித்து எதையும் சொல்லி இருக்க மாட்டான். எனவே அவர் சிவன்யாவை போக விடாமல் தடுத்து பிடித்து வைத்தாலும் கூட சிவன்யாவின் வாயிலிருந்து அவர்களுக்கு உபயோகமாக எந்த ஒரு தகவலும் கிடைக்காது. அதோடு சேர்ந்து சர்வதேச தற்காப்பு கலைகள் உலகின் மத்தியில் லங்காவின் பெயர் மீண்டும் ஒருமுறை கலங்கப்படும். விதுரனின் உத்தரவின்படி நிஞ்சா வீரர்கள் பலர் சீக்ரெட் ஆர்மி அலுவலகத்தை சுற்றிதான் பதுங்கியிருந்தனர். அவர்கள் எல்லோரும் இப்போது பின்வாங்கி செல்ல ஆரம்பித்தனர். சிவன்யா பாதுகாப்பாக ஹெலிகாப்டரில் ஏறினாள். உடனேயே மோனிகா தன் போனை வெளியே எடுத்து ஏதோ மெசேஜ் அனுப்பினாள். அடுத்த நொடி லங்கா நாடு முழுவதும் 2 நாட்கள் முடக்கப்பட்டிருக்கும் செய்தி தற்காப்பு கலைகள் இணையதள பக்கத்தில் பரவ ஆரம்பித்தது. இந்த செய்தி அனைத்து நாடுகளின் தற்காப்பு கலைகள் உலகை மீண்டும் ஒரு முறை உலுக்கியது. லங்கா இந்த விஷயத்தில் இவ்வளவு வேகமாக செயல்படுவார்கள் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. விமான நிலையங்கள் எல்லாம் முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. லங்காவின் அனைத்து தரப்பு வீரர்களும் நாடு முழுவதும் தேடுதல் பணியில் இருக்கிறார்கள். இது ஒன்றும் சாதாரண செய்தி இல்லையே. சூர்யாவை ஒட்டுமொத்த நாட்டின் பலத்தை கொண்டு கொல்ல முயல்கிறார்கள். அந்த சூர்யா சாகிறது உறுதி. உண்மைதான், அவன் கண்டிப்பா சாக போறான் என்று அவர்கள் கருத்துக்களை பதிவிட ஆரம்பித்தனர். யாருக்குமே சூர்யா உயிரோடு லங்காவை விட்டு வெளியேறுவான் என்று நம்பிக்கை இல்லை. இப்படிப்பட்ட சூழலில் ஒருவேளை அவன் உயிருடன் லங்காவிலிருந்து தப்பித்து சென்று விட்டான் என்றால் கண்டிப்பாக அது அபூர்வமான நிகழ்வுதான். யாருக்காவது சூர்யா லங்கால இருந்து தப்பிக்க என்ன செய்ய போறான்னு ஏதாவது யோசனை தோணுதா? நான் இந்த மாதிரி சூழ்நிலையில இருந்தா என்ன செய்வேன்? இப்ப லங்கால இருக்க ஏர்போர்ட் எல்லாம் சீல் வச்சுட்டாங்க. அதே மாதிரி எல்லையிலயும் பாதுகாப்பு பலப்படுத்தி இருப்பாங்க. அதனால இப்படிப்பட்ட சூழ்நிலையில கண்டிப்பா நான் போட்ல தான் தப்பிச்சு போக போறேன். அதனால சூர்யாவும் அதை மட்டும் தான் செய்ய முடியும் என்று விவாதம் ஆரம்பமாகியது. இந்த விவாதங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த லங்காவின் வீரர்கள் சிலர், சூர்யா என்ன அந்த அளவுக்கு முட்டாளா? இவங்களே இந்த அளவுக்கு யோசிக்கிறாங்கன்னா அவனும் இத கண்டிப்பா யோசிச்சிருப்பான். ஆனா அங்கெல்லாம் பாதுகாப்பு அதிகப்படுத்தப்பட்ட நம்ம ஆட்கள் ஒளிஞ்சு இருப்பாங்கன்னு அவன் யோசிக்க மாட்டானா? ஆனா அவனுக்கு இது தெரிஞ்சிருந்தாலும் சூர்யாவுக்கு தப்பிச்சு போக இதை தவிர வேற வழி இல்ல. அதனால சூர்யா கண்டிப்பா கடலோர பகுதியை நோக்கி தான் போவான். அவன் கண்டிப்பா எதுவா இருந்தாலும் பாத்துக்கலான்னு அங்கதான் வருவான் என்று சொல்லி சூர்யாவை எப்படி கையாள்வது என்று திட்டமிட ஆரம்பித்தனர். ஆனால் அவர்கள் யாருமே விதுரனின் குடும்பத்தார் இருக்கும் இடத்திற்கு சூர்யா வருவான் என்று எதிர்பார்க்கவில்லை. 1 மணி நேரத்திற்கு முன்பாக சிவன்யா பாதுகாப்பாக ஹெலிகாப்டரில் ஏறிவிட்டாள். விதுரன் அவளது பயணத்தை தடுத்து நிறுத்தவில்லை என்ற செய்தி மோனிகாவிடமிருந்து அவனுக்கு வந்திருந்தது. அந்த செய்தியை படித்த பின்னர் சூர்யா சிறிது நேரம் யோசித்தபடி இருந்தவன் பின்னர் விதுரனின் குடும்பத்தார் இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தான். அவனை பொறுத்தவரையில் விதுரன் தான் அவரது குடும்பத்தில் முக்கியமான நபர். ஆனால் அவரே இல்லாமல் போய்விட்டால் விதுரனின் குடும்பம் முற்றிலும் நிலை குலைந்து போய்விடும் என்று எண்ணினான். அதோடு விதுரனின் குடும்பத்திற்கு ஆதரவாக சில குடும்பங்கள் துணையாக இருக்கிறது. அதில் ஒன்று மார்ட்டின் குடும்பம். அவர்கள் யாரும் இப்போது உயிருடன் இல்லை. எனவே அவர்கள் எல்லோரும் நண்பரின் குடும்பத்தின் மரணத்திற்கு பழிவாங்க ஒன்று சேர்வார்கள். அதோடு மற்ற அனைத்து குடும்பங்களின் மத்தியிலும் விதுரனின் குடும்பத்தினர் மட்டுமே இன்னுமே தற்காப்பு கலையை விடாமல் உறுதியாக அதை பிரபலப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள்.
எனவே அனைவரின் மத்தியிலும் விதுரனின் குடும்பத்திற்கு என பெரிய மரியாதை இருந்தது. இரவு 10 மணி. விதுரனை தவிர அவரது வீட்டில் மற்ற அனைத்து உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் என அனைவரும் ஒன்று கூடியிருந்தார்கள். விதுரன் சொன்னதை வைத்து அங்கே ஜான் மற்றும் மேத்யூ உடல்களுக்கு இறுதி மரியாதை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எப்படி இருப்பினும் அவர்கள் இருவரும் தலை சிறந்த வீரர்கள். அதோடு அவர்கள் இருவருக்கும் பயிற்சி கொடுத்த குரு, உடன் பயிற்சி பெற்ற நண்பர்கள் என்று பலர் இருந்தனர். எனவே அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த இருவரின் இறந்த உடலுக்கு இறுதி மரியாதை செய்ய ஒன்று கூடியிருந்தார்கள். அங்கு ஒன்று கூடியிருந்த அனைவரும் ஜான் மற்றும் மேத்யூவின் சிதறி கிடந்த உடல்களின் கோர காட்சியை கண்டனர். இறப்பதற்கு முன்பாக அவர்கள் என்ன யோசித்திருப்பார்கள் என்று யாராலும் யோசிக்க முடியவில்லை. அதே போல இவ்வளவு பெரிய பலசாலிகளை வீழ்த்தி இருக்கிறான் என்றால் அந்த சூர்யா எந்த மாதிரியான திறமை கொண்டவன் என்றும் அவர்களால் எண்ண முடியவில்லை. அவர்கள் மனதில் இதை யோசிக்கும் போதே பயமும் அதே சமயம் வெறுப்பும் பரவ ஆரம்பித்தது. சூர்யாவை கண்ட நொடி அங்கிருந்த அனைவருக்கும் அவனை 100 துண்டாக வெட்டி போட வேண்டும் என்ற எண்ணம் வலுக்க ஆரம்பித்தது. நேரம் மெதுவாக கடக்க அந்த ஹால் முழுக்க மிகவும் அமைதியாக இருந்தது. அங்கிருப்பவர்கள் மூச்சு விடும் சத்தம் கூட எல்லோருக்கும் தெளிவாக கேட்டது. அந்த அளவிற்கு அந்த இடம் அமைதியாக இருந்தது. சில நொடிகள் மௌன அஞ்சலி செலுத்திய பின்னர் அவர்கள் அனைவரும் சற்று தள்ளி கூடி நின்று சூர்யாவை என்ன செய்யலாம் என்று விவாதிக்க ஆரம்பித்தனர். அவர்கள் ஒவ்வொருவரின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அனைத்தும் சூர்யா மீது அவர்கள் மனதில் இருந்த வெறுப்பை தெளிவாக காட்டியது. பாத்தீங்களா எல்லாரும், இந்த அளவுக்கு நம்மளோட ஜானையும் மேத்யூவையும் கொன்னு இருக்கான் அந்த சூர்யா. அவன் எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் சரி, அவனுக்கு கண்டிப்பா மரணத்தை கொடுத்தே ஆகணும். அதெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்ல. பெரியவங்க வெளியில வர போறாங்க. அவங்க வந்து சூர்யாவை 100 என்ன 1000 துண்டுகளா வெட்டி போடுவாங்க. அவனை அவ்வளோ ஈஸியா சாக விடக்கூடாது. நம்ம அவனுக்கு மரணத்தோட எல்லா பக்கத்தையும் தெளிவா காமிச்சு கொடூரமா கொலை செய்யணும். அது மட்டும் இல்ல, சூர்யா செத்தாலும் அதுக்கப்புறம் நம்ம பழி வாங்குறத நிறுத்தக்கூடாது என்று ஒவ்வொருவரும் தங்கள் மனதின் எண்ணங்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்போது கேஷவ் முன்னே வந்து, அது மட்டும் இல்ல, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு யாரையும் சும்மா விடக்கூடாது. அவங்க எல்லாரையும் கூட கொடூரமா தான் கொல்லணும். அதுவும் அவங்க எல்லாரையும் சூர்யாவோட கண்ணு முன்னாடியே கொல்லணும் என்றான். அவனது வார்த்தைகள் மிக கொடூரமாக இருந்தது. அவன் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் தன்னுடைய வாளை உயர்த்தி பிடித்து சபதம் செய்வது போல இந்தியாவில் இருக்கும் அனைவரையும் கொல்ல வேண்டும் என்ற உறுதி எடுத்துக்கொண்டான். கேஷவ் அப்படி சொன்னதும் அங்கிருந்த அனைவரும் உடனேயே நான் இதை வழிமொழிகிறேன் என்று உறுதி சொல்ல ஆரம்பித்தார்கள். அவன் செஞ்சதுக்கு அவனை சேர்ந்த யாரையும் சும்மா விடக்கூடாது. பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம் என்று எல்லோரும் உறுதி சொன்னார்கள். நல்லது, நீங்க எல்லாரும் சம்மதம் சொல்லிட்டீங்க. இன்னும் மத்தவங்களும் திரும்பி வரட்டும். எல்லாரும் வந்ததும் நம்ம ஒரு மீட்டிங் போட்டு என்ன செய்யலான்னு பிளான் பண்ணிடலாம் என்றான் கேஷவ். உங்க பிளான் எல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா இதை செயல்படுத்ததான் உங்களால முடியல என்று ஒரு குரல் கேட்க அங்கிருந்து அனைவரும் அதிர்ந்து போனார்கள். அதே நேரம் சூர்யா இருளிலிருந்து சட்டென அவர்கள் கண் முன்னால் தோன்றினான். சூர்யா அவர்கள் கண் முன்னால் வந்தவன் அங்கேயே நின்று விடவில்லை. கூட்டமாக நின்றிருந்த ஆட்களை நோக்கி நடந்து வந்தான் அவன். இப்போதும் அவன் அதே இரத்த கரை படிந்த அதே சட்டையை தான் அணிந்து கொண்டிருந்தான். அவன் முகத்திலும் கூட ஆங்காங்கே இரத்த துளிகள் காய்ந்து போய் ஒட்டி கொண்டிருந்தது. சூர்யா பேசி முடித்த கணம் கேஷவும் அவனுக்கு ஆதரவாக இருந்த மற்றவர்களும் சூர்யாவை வேகமாக நிமிர்ந்து பார்த்தனர். அவர்கள் அவனை கண்டதும் அவர்கள் அனைவரின் முகங்களும் அப்படியே மாறி போனது. தி பாஸ், அத்தியாயம் 342. கேஷவும் அவனது உறவினர்கள், நண்பர்கள் என அனைவரும் சேர்ந்து சூர்யாவை கொல்ல திட்டமிட அப்போது அங்கே வந்து சேர்ந்த சூர்யா, உங்க பிளான் எல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா இத செயல்படுத்ததான் உங்களால முடியல என்று ஒரு குரல் கேட்க அங்கிருந்த அனைவரும் அதிர்ந்து போனார்கள். அப்போது சூர்யா இரத்த கரை பிடித்த அதே சட்டையை தான் அணிந்து கொண்டிருந்தான். அவன் முகத்திலும் கூட ஆங்காங்கே இரத்த துளிகள் காய்ந்து போய் ஒட்டி கொண்டிருந்தது. சூர்யா பேசி முடித்த கணம் கேஷவும் அவனுக்கு ஆதரவாக இருந்த மற்றவர்களும் சூர்யாவை வேகமாக நிமிர்ந்து பார்த்தனர். அவனை கண்டதும் அவர்கள் அனைவரின் முகங்களும் அப்படியே மாறி போனது. விளக்குகளின் வெளிச்சத்தில் சூர்யா தங்களை நோக்கி நடந்து வருவதை அவர்களால் பார்க்க முடிந்தது. சூர்யா இங்கே வருவான் என்று அவர்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. தங்கள் நாடே அவனை தேடிக்கொண்டிருக்க அவன் மறைந்து இங்கிருந்து தப்பி செல்லாமல் இப்படி இவ்வளவு பேர் இருக்கும் இடத்திற்கு துணிச்சலாக வருவான் என்பதை யார்தான் எதிர்பார்ப்பார்கள்? சூர்யா, ஜான், மேத்யூ என 2 பெரிய பலசாலிகளை கொன்றிருக்க
அவனை எப்படி தாங்கள் கையாள்வது என்று எல்லோரும் தயங்கினார்கள். அதே சமயம் சற்று முன்னர் அவர்கள் எடுத்த உறுதிமொழி அவர்களுக்கு நினைவு வந்தது. பின்வாங்குவதை நிறுத்தி அவனை ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உண்டானது அவர்களுக்கு. எல்லோரும் திகைப்பில் இருக்கும் போது கேஷவ் தன்னுடைய பலம் அனைத்தையும் ஒன்று திரட்டியவன் பூமியே அதிரும் வகையில், யாரும் பயப்படாதீங்க, அவன் ஜான் மேத்யூ 2 பேரையும் கொன்னுட்டதனாலேயே அவன் பலசாலி ஆயிட மாட்டான். நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தாக்குனா அவனை கொன்னுடலாம் என்றான். கேஷவ் பேசி முடித்த அடுத்த நொடி அவனும் அவன் அருகே இருந்த இன்னொருவனும் வேகமாக சூர்யாவை நோக்கி ஓட, சூர்யா நிதானமாக தன் இடது காலை அழுத்தமாக தரையில் ஊன்றிய அடுத்த நொடி அவன் உடல் மேலே எழும்பியிருக்க, மீண்டும் அவர்கள் இருவரை நோக்கி வந்தவனின் கால்கள் தன்னை தாக்க வந்த இருவரையும் உதைக்கும் விதமாக வர, அதை கண்ட கேஷவ் அலறியபடி பின்வாங்க, அவனுடன் இருந்தவன் முகத்தில் சூர்யாவின் ஒரு கால் பட, அவனோ ஒரே உதையில் அதே இடத்திலேயே தன் உயிரை விட்டிருந்தான். இந்த ஒரு செயல் அங்கிருந்த அனைவரையும் அப்படியே நிறுத்தியது. கேஷவும் இன்னொருவனும் வேகமாக சூர்யாவை நோக்கி சென்றனர். அதை கண்ட எல்லோரும் அவர்கள் மூவரும் சண்டையிடுவார்கள் என்று எண்ணி இருக்க, சூர்யா விட்ட ஒரே உதையில் ஒருவனுக்கு உயிரே போய்விட்டது என்பதை அவர்களால் நம்பவே முடியவில்லை. கேஷவ் இறந்தவனை கண்டு ராஜீவ் என்று அலறிக்கொண்டே சூர்யாவை நோக்கி ஓடினான். சூர்யாவோ முகத்தில் எந்தவித உணர்வும் இல்லாமல் அவனை பார்த்தான். சூர்யா ஒரு நொடி அந்த இடம் விட்டு மறைந்தவன் ஒரே நொடியில் மீண்டும் அங்கே தோன்றினான். அவன் மீண்டும் தோன்றியது கேஷவின் முக அருகாமையில். அவனுக்கு சுதாகரிக்க நேரமே கொடுக்காத சூர்யா அவன் இடையில் ஓங்கி ஒரு உதை விட்டான். கேஷவ் வலியில் அலறியபடி தள்ளி சென்று கீழே விழுந்தான். கீழே விழுந்த பின்னர் கேஷவ், ராஸ்கல், உன்னை சும்மா விட மாட்டண்டா என்று அலறியவன் தன்னுடன் இருந்தவர்களை பார்த்து சூர்யாவை தாக்க சொல்லி உத்தரவிட்டான். கேஷவும் கொஞ்சம் சுதாகரித்துக் கொண்டு எழுந்தவன் தன்னுடைய நீண்ட வாளை எடுத்து சூர்யாவை நோக்கி வீச ஆரம்பித்தான். ஆனால் அதை கண்ட சூர்யாவின் முகத்தில் எந்தவித பயமும் உண்டாகவில்லை. அவனது உடல் வலதுபுறம் இடதுபுறம் என அந்த வாளின் வீச்சிலிருந்து தன்னை காத்துக்கொள்ள வளைந்தது. கேஷவின் தாக்குதல் மின்னல் வேகத்தில் இருந்தது. ஆனால் சூர்யா தன் உடலில் எங்கேயும் அவனது வாள் படும்படி விடவில்லை. சூர்யா தன் கை முஷ்டியை இறுக்கியவன் அவன் தொடையில் ஓங்கி ஒரு குத்துவிட, கேஷவின் கையில் இருந்த வாள் ஒரு புறம் பறந்து செல்ல, மறுபுறம் கேஷவின் உடல் பறந்தது. வலியில் கேஷவ் வளரும் சத்தம் அங்கிருப்பவர்களின் ரத்தத்தை உறைய செய்வதாக இருந்தது. சூர்யா செயல்படும் வேகம் மிக அதிகமாக இருந்தது. கேஷவின் கையில் இருந்த வாள் கீழே விழும் முன்பாகவே அதை பிடித்த சூர்யா அவனை நோக்கி வீச ஆரம்பித்திருந்தான். அதை கண்ட கேஷவ் முகம் மாற தன் உடலை பின்னால் இழுக்க ஆரம்பித்திருந்தான். அப்படியும் அந்த வாள் அவனது உடலை லேசாக கீறி இருக்க, அவனது கழுத்து பகுதியில் சில் என்ற ஒரு உணர்வு உண்டானது அவனுக்கு. நல்ல வேளையாக லேசான கீறல் மட்டுமே உண்டாகி இருந்தது அவனுக்கு. அவன் மட்டும் பின்னோக்கி செல்வதில் கொஞ்சம் தாமதமாகி இருந்தாலும் அவனது தலை தனியாக உடல் தனியாக துண்டாகி இருக்கும். இந்த நொடி அவன் உடலில் இதற்கு மேல் போராட தெம்பு இல்லாமல் போனது. அவன் அங்கிருந்து வேகமாக பின்வாங்க ஆரம்பித்தான். சூர்யா அவனை பின்தொடர்ந்து செல்ல விரும்பவில்லை. அவன் தன் கையில் இருந்த வாளை அங்கிருந்த கூட்டத்தை நோக்கி வீச ஆரம்பித்தான். கண்ணில் படும் அனைவரையும் அவன் கொல்ல முடிவு செய்திருந்தான். எனவே அங்கிருக்கும் யாரும் அவன் தாக்குதலில் இருந்து தப்ப முடியாது. ஒருவேளை இங்கிருக்கும் யாரும் தப்பி சென்றால் கூட இன்று இங்கே கண்ட நிலையை அவர்கள் வாழ்நாளில் அவர்களால் மறக்க முடியாது. பயத்தில் அங்கிருந்த மனிதர்களின் அலறல் சத்தம் பயங்கரமாக கேட்டது. எல்லோரும் எப்படியாவது உயிர் பிழைக்க வேண்டும் என்று ஆளுக்கு ஒரு திசையில் சிதறி ஓட ஆரம்பித்தனர். சூர்யா கூட்டத்தின் நடுவே கடுமையான முகபாவனையுடன் நடந்து செல்ல ஆரம்பித்தான். ஒவ்வொரு முறை அவன் தன் கையில் இருக்கும் வாளை சுழற்றும் போதும் ஒரு மனித தலை தன் உடலை விட்டு பிரிந்து கீழே விழுந்தது. அங்கிருக்கும் யாருக்கும் அவனை எதிர்த்து எதுவும் செய்ய துணிவு இல்லை. சூர்யாவுக்கு முன்னால் அங்கே எந்த வீரனும் பலமான வீரனாக இல்லை. எனவே அவர்கள் எல்லோரும் தங்கள் இறப்பை தடுக்க முடியாமல் இறந்து போனார்கள். தன் நண்பர்கள், உறவினர்கள் என ஒவ்வொருவராக இறப்பதையும் அவர்கள் தலை மண்ணில் விழுவதையும் கண்ட கேஷவின் கண்கள் இரத்தமென சிவந்து போனது. அவனால் இதை பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. தன் பயத்தை மறந்தவன், சாவுடா என்று சொல்லி தன் நெஞ்சை தொட்டு கையை உதறி அவனுக்குள் இருக்கும் சக்தியை வெளியே கொண்டு வர சூர்யாவை நோக்கி 3 புள்ளிகள் வந்தது. ஆனால் சூர்யாவோ அந்த சக்தியிலிருந்து தன்னை மறைத்து கொண்டான். அதே சமயம் அவன் இப்போது கூட்டத்தின் நடுவில் இருந்தான். எனவே அவன் மேல் கேஷவ் நடத்திய தாக்குதல் அவன் தன் உடலை மறைத்து கொண்ட காரணத்தினால் அவனுக்கு பின்னால் இருந்த கேஷவின் உறவினர்கள் மேல் தாக்கியது. அலறல் சத்தத்துடன் மண்ணில் சரிய ஆரம்பித்தனர் அவர்கள். கேஷவ் தன் சக்தியினால் தன் பக்க ஆட்கள் 3 பேரை அவனே கொன்று இருந்தான். அதை கண்ட கேஷவின் மனது இன்னும் இறுகி போக அவன் கோபத்தில்,
என்று கத்தினான். அவன் முற்றிலும் தன் நிதானத்தை இழந்திருக்க கீழே கிடந்த இன்னொரு வாளை கையில் எடுத்தபடி பைத்தியம் பிடித்தவனைப் போல சூர்யாவை நோக்கி ஓடினான். சூர்யா அவனிடமிருந்து மறையவில்லை. அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொள்ள ஆரம்பித்தனர். அடுத்த சில நொடிகளில் கேசவன் தலை அவனது உடலை விட்டு பிரிந்து தனியாக மண்ணில் சரிந்தது. அதை கண்ட அங்கே மீதமிருந்த ஆட்கள், இவன் மனுஷனே இல்ல, இவர் ராட்சசன் என்று அலறியபடி அங்கிருந்து எப்படியாவது தப்பி செல்ல வேண்டும் என்று எண்ணினார்கள். அவர்கள் எல்லோரும் எத்தனையோ பேரை இதற்கு முன் கொன்று குவித்திருக்கிறார்கள். பலர் இறக்கும் காட்சியையும் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் இப்படி ரத்தம் ஆறாக ஓடும் காட்சியை காண்பது இதுவே முதல் முறை. எனவே அவர்கள் பயப்படாமல் எப்படி இருப்பார்கள்? அப்போது சூர்யா, உங்களுக்கும் எனக்கும் நேரடியா எந்த ஒரு பகையும் இல்ல. அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்னு யார் மேலேயும் கை வைக்கணும்னு யோசிக்காதீங்க. உங்க மனசுல இருந்து இப்பவே அந்த எண்ணத்தை அழிச்சிடுங்க என்று சொன்னவன் மீண்டும் தன் ருத்ர தாண்டவத்தை ஆடி முடித்தவன் அடுத்த சில நிமிடங்களில் அந்த இடம் விட்டு வெளியேறியிருந்தான். விதுரனின் குடும்பத்தில் இப்போது அவரை தவிர வேறு யாரும் உயிரோடு இல்லை. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக 10 மைல் தொலைவில் இருந்த இடம் அது. யாராவது மகிழ்ச்சியாக ஓய்வெடுக்க வேண்டும் என்று எண்ணினால் இது போன்ற ஒரு இடம்தான் சிறந்த இடமாக இருக்கும். அந்த இடத்தை சுற்றி இருந்த காட்சிகள் கூட மிக ரம்யமாக இருந்தது. அடுத்த நாள் காலை சூரியன் அழகாக உதிக்க ஆரம்பித்தது. இரவின் குளுமையை மெல்ல அகற்றி கொண்டிருந்தது. சாதாரணமாக இருந்தால் விதுரனின் வீட்டில் கேட்ட அலறல் சத்தங்களை வெளியாட்கள் கேட்க முடிந்திருக்கும். அங்கே எந்த ஒரு அசைவும் இல்லை. விதுரனின் வீடு முழுக்க ரத்த வாடை மட்டுமே நிறைந்திருந்தது. அந்த இடம் விட்டு சூர்யா சென்று சில மணி நேரங்கள் கடந்திருந்தது. என்னதான் விதுரனின் குடும்பத்தார் சாதாரணமாக வாழ்ந்து வந்தாலும் கூட மனதிடம் உள்ளவர்கள் மட்டுமே விதுரனின் வீட்டிற்கு வருவார்கள். சாதாரண மக்களால் அவரின் வீட்டை நெருங்க கூட துணிவிருக்காது. அதே போல அந்த வீட்டிற்கு செல்ல ஒரே ஒரு வழி மட்டுமே இருந்தது. அந்த வழியில் செல்லக்கூட சாதாரணமான மக்கள் ஆசைப்பட மாட்டார்கள். எல்லோரும் அந்த வழியை தவிர்க்கவே எண்ணுவார்கள். எனவே யாருமே அந்த வீடு அசாதாரண அமைதியுடன் இருப்பதை கவனிக்கவில்லை. காலை 10 மணி போல ஒரு பிசினஸ் கார் வேகமாக ஹைவேஸில் வந்து கொண்டிருந்தது. விதுரன் அந்த காரில் கண்களை மூடி தன் தலையை பின்னால் சாய்த்து அமர்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தான். அந்த கார் அவரது வீடு நோக்கி சென்று கொண்டிருந்தது. அந்த காரின் முன்னிருக்கையில் அழகாக ஒரு பெண் அமர்ந்திருந்தாள். அவள் விதுரனின் செக்ரட்டரி லாரா. லாரா தன் கையில் போனை வைத்துக் கொண்டு தொடர்ந்து பல எண்களுக்கு கால் செய்து கொண்டே இருந்தாள். விதுரன் தன் கண்களை திறந்தவர், என்னாச்சு லாரா, இப்பவும் யாரும் எடுக்கலையா என்று கேட்டவர் கண்களில் ஒருவித கருமை படர்ந்திருந்தது. ஆமா சார், எத்தனை முறை கால் பண்ணினாலும் யாரும் எடுக்கல என்றாள் லாரா. அதை கேட்டு முகம் சுருக்கிய விதுரன் தன் கையை அசைத்து, சரி விடு, எதுக்கு இவ்வளவு போராடுற, நாம தான் வீட்டுக்கிட்டே வந்துட்டோமே என்று சொன்னார். அவர் தொடர்ந்து சூர்யா எங்கே இருக்கிறான் என்று ஆட்களை வைத்து தேடிக்கொண்டே இருந்தார். அதோடு பலவித பெரிய ஆட்களை சந்தித்து அவர்களோட ஆலோசனையும் நடத்தி கொண்டிருந்தார். ஆனாலும் அவருக்கு சூர்யாவை பற்றிய எந்த ஒரு தடயமும் கிடைக்கவில்லை. சூர்யா என்னவோ காற்றில் மறைந்து போனது போல அவன் எங்கே இருக்கிறான் என்று ஒரு சின்ன தடயம் கூட கிடைக்கவில்லை. அப்போது லாரா சொன்ன வார்த்தை அவரது கவனத்தை ஈர்த்தது. சூர்யாவை அவன் தப்பி செல்ல இருக்கும் வழித்தடங்களில் எல்லோரும் தேடிக்கொண்டிருக்க அவனோ நாட்டை விட்டு தப்பி செல்லவில்லை. அப்படி என்றால் அவன் எங்கேயாவது மறைந்திருக்க வேண்டும் என்றால் தாங்கள் யாரும் யோசிக்காத இடத்தில் மட்டுமே அவன் மறைந்திருக்க வேண்டும் என்று சொன்னாள். அவள் சொன்னது உண்மையாக இருக்கும் என்று விதுரன் எண்ணவில்லை. ஆனால் அந்த யோசனையை அப்படியே விடவும் அவரால் முடியவில்லை. எனவே அவர் கேசவிற்கு அழைத்து அவனையும் சோதனை செய்ய சொல்லி அழைத்தார். ஆனால் வீட்டில் யாரும் போனை எடுக்கவில்லை. அங்கிருந்த அவரது உறவினர்கள், நண்பர்கள் என்று யாருக்கு அழைத்தாலும் யாரும் அழைப்பை எடுக்கவில்லை. இது என்னவோ அவரின் மனதிற்கு சரியாக தோன்றவில்லை. எனவே தன் வேலைகளை முடித்துக்கொண்டு வேகமாக அவரின் வீட்டினர் இருக்கும் இடம் நோக்கி வந்தார் விதுரன். நேரம் மெதுவாக கடக்க ஒரு வழியாக விதுரனின் கார் அவரது வீட்டை நெருங்கி இருந்தது. அவர் வந்து சேர்ந்த சமயம் வீட்டு கேட்டின் அருகே யாருமே இல்லை. வழக்கமாக அங்கே 5 அல்லது 6 பேர் காவலுக்கு இருப்பார்கள். ஆனால் இப்போது ஒருவர் கூட அங்கே இல்லை. அப்போது அந்த காரின் டிரைவர், சார், இங்க என்னமோ சரியில்லை, பயங்கரமா ரத்தவாட வீசுற மாதிரி இருக்கு என்று சொன்னார். அந்த டிரைவர் கூட தற்காப்பு கலைகள் தெரிந்தவர்தான். எனவே அவரால் எளிதாக இந்த மாதிரி மெல்லிய வாசனைகளை உணர்ந்து கொள்ள முடியும். டிரைவர் காரின் ஹார்ன் சத்தத்தை வேகமாக ஒலிக்க விட, ஆனால் யாரும் வந்து கேட்டை திறக்கவில்லை. இதையெல்லாம் கண்ட விதுரனின் மனதில் இருந்த மோசமான உணர்வு இன்னும் தீவிரமாக ஆரம்பித்தது. வீட்டின் உள்ளே இருந்து யாரும் வெளியே வரவில்லை என்பதை கண்ட டிரைவர் காரிலிருந்து கீழே இறங்கினார். கேட் அருகே சென்றவன் தன்னுடைய பலத்தை வெளிப்படுத்தி அந்த கேட்டை ஓங்கி ஒரு உதைத்தான். அவன் விட்ட உதையில் கேட்டிலிருந்து பூட்டு பட்டென திறந்து கொண்டது.
பின்னர் அவன் காருக்கு திரும்பி வந்து வண்டியை வீட்டினுள் செல்லும் வழியாக செலுத்தினான். செல்லும் வழியிலேயே டிரைவர் சட்டென பிரேக்கை போட்டவன் முகம் முறைந்து போனது. லாராவும் விதுரனும் என்னவோ சரியில்லை என்று பேசிக் கொண்டு வர சட்டென பிரேக் போட்டதும் என்னவோ என முன்னே பார்த்தவர்கள் இதயம் நடுங்க ஆரம்பித்திருந்தது. காருக்கு முன்பாக ஆங்காங்கே தரையில் தலை தனியாக உடல் தனியாக என சிதறி கிடக்க தரையில் எங்கு பார்த்தாலும் இரத்தக்கரையாக கிடந்தது. அதே போல நீச்சல் குளத்தில் இருந்த தண்ணீர் முழுக்க இரத்த சிவப்பாக மாறியிருந்தது. இந்த காட்சி அவர்கள் என்னவோ அசுரர்கள் உலகிற்கு வந்த உணர்வை கொடுத்தது. லாரா வேகமாக தன் வாயை மூடிக்கொண்டவள் காரை விட்டு கீழே இறங்கி ஓடினாள். அவளுக்கு இவ்வளவு ரத்தத்தை பார்த்தது தலை சுற்ற ஆரம்பிக்க வாந்தி எடுத்துக் கொண்டிருந்தாள். அதே என்னதான் டிரைவர் தற்காப்பு கலைகள் பயிற்சி பெற்றவர் என்றாலும் அவரின் உடல் நடுங்குவதை அவரால் தவிர்க்க முடியவில்லை. அவர் உடலோடு குரலும் நடுங்க, சார் இதெல்லாம் சூர்யா செஞ்ச காரியமா என்று கேட்டார். இந்த நொடி விதுரனின் முகம் கருத்து போயும் பயத்தில் வெளிரி போயும் கிடந்தது. அதிகபட்ச உணர்வுகள் தாக்கப்பட்டதில் அவரது வாயின் ஓரத்தில் இருந்து சட்டென ரத்தம் வர ஆரம்பிக்க அவரது மனதின் திடம் தோய்ந்து போனதாக உணர்ந்தார் அவர். நேற்று இரவு அவர் பெரியவர்களுடன் சூர்யாவை கொல்வது குறித்து ஆலோசனை கூட்டத்தில் இருந்தார். ஆனால் அந்த நேரத்தில் சூர்யா இப்படி தன்னை சேர்ந்த அனைவரையும் கொன்றிருப்பான் என்பதை அவரால் கொஞ்சமும் யோசித்து பார்க்க முடியவில்லை. இது சரியில்லை சார். உங்க குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரை கூட விடாம எல்லாரையும் கொன்னு அவங்க உடல் தனியா தலை தனியான்னு வெட்டி போட்டிருக்கான் அவன். இப்ப உங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட உயிரோட இல்ல என்று தன்னை சுதாரித்துக் கொண்டு மூச்சு வாங்க பேசினார் டிரைவர். அவரது குரலில் பயம் நிறைந்திருந்தது. கேசவங்க என்று கேட்டார் விதுரன். அவரது ஒரே மகன் அவன். அவரது ஒரே நம்பிக்கையும் அவர் மட்டுமே. கேசவ் பலவீனமானவன் இல்லை. ஆனால் சூர்யாவை வெல்ல முடியவில்லை என்றாலும் அவனால் இங்கிருந்து தப்பி சென்று தன்னை காத்துக்கொள்ள முடியும் என்று நம்பினார் விதுரன். கேசவ் சார் தான் இறந்து போயிட்டாரு என்று தயங்கி தயங்கி பதில் சொன்னான் டிரைவர். அவனுக்கும் தெரியும் விதுரன் இந்த உலகில் வாழ அவருக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை அவரது மகன் மட்டுமே என்று. ஆனால் இப்போது இந்த செய்தி கேள்விப்பட்ட அடுத்த நொடி அவர் மூச்சு விடவே சிரமப்பட பயங்கரமாக இரும ஆரம்பித்தார். அதோடு இரத்த வாந்தி வேறு எடுக்க ஆரம்பித்தார். அவரது தோற்றம் கூட வயதான தோற்றம் போல மாறி போனது. அவர் லாராவிடம், என்ன பத்தி கவலைப்படாத, உடனே நீ இங்க நடந்த விஷயத்தை பெரியவங்களுக்கு தெரியப்படுத்து என்று நடுங்கியபடியே தன்னால் முடிந்தவரை பேசினார் விதுரன். அவரால் தன் மனதை உறுதியாக வைக்க முடியவில்லை. லாராவும் அவரிடம் ஓகே சார் ஓகே என்று சொன்னவள் ஒரு நொடியும் தயங்காமல் தன் போனை எடுத்து கால் செய்ய ஆரம்பித்தாள். தி பாஸ், அத்தியாயம் 343. கேசவ் இறந்து விட்டான் என்று செய்தி கேட்டதுமே விதுரன் மொத்தமாக தோய்ந்து போய்விட்டார். ஒரே நொடியில் அவரது தோற்றம் வயதானவர் போல மாறிவிட்டது. மூச்சு விட முடியாமல் திணறியவர் இரத்த வாந்தி எடுக்க ஆரம்பித்தார். முடிந்தளவு லாராவை பார்த்து, என்ன பத்தி நீ கவலைப்படாத லாரா, உடனே நீ இங்க நடந்த விஷயத்தை பெரியவங்களுக்கு தெரியப்படுத்து என்று நடுங்கியபடியே தன்னால் முடிந்தவரை பேசினார் விதுரன். அவரால் தன் மனதை உறுதியாக வைக்க முடியவில்லை. லாராவும் அவரிடம் ஓகே சார் ஓகே என்று சொன்னவள் ஒரு நொடியும் தாமதிக்காமல் தன் போனை எடுத்து கால் செய்ய ஆரம்பித்தாள். அவள் கால் செய்த சிறிது நேரத்தில் மறுபுறம் அழைப்பு ஏற்கப்பட்டது. அது ஒரு அண்டர் கிரவுண்ட் பேஸ் ஏரியா. விதுரன் சொன்ன பெரியவர் லிங்கா கருப்பு நிறத்தில் நீண்ட உடை அணிந்திருந்து கொண்டு சம்மணமிட்டு தியானம் செய்வது போல அமர்ந்திருந்தார். அவர் நிஞ்சா டார்க் சோல் தலைவர். அவர்தான் இந்த முறை சூர்யாவை கொல்ல போடப்பட்ட திட்டத்திற்கு மூலம். அவர் அருகே வந்த ஒருவன் மரியாதையுடன் அவரிடம், மாஸ்டர், விதுரன் சார் உங்களுக்கு கால் பண்ணிருக்காரு, அவசரமா உங்களோட பேசணும்னு சொல்றாரு என்று சொன்னான். லிங்கா அவனுக்கு பதில் எதுவும் சொல்லவில்லை. அவர் வார்த்தைகளில் பதில் சொல்லவில்லையே தவிர செயலில் அவனுக்கான பதிலை ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அவர் சட்டென மூடியிருந்த தன் கண்களை திறந்தார். அவரிடம் அசைவே இல்லாத போதும் கூட அவர் அந்த இடத்திலிருந்து காணாமல் போயிருந்தார். அடுத்த நொடி அவர் தொலைபேசி அருகே வந்து பேச ஆரம்பித்தார். என்னாச்சு, அந்த சூர்யாவை கண்டுபிடிச்சாச்சா என்று லிங்கா கேட்க, இல்ல மாஸ்டர், அவனை பத்தின எந்த தகவலும் எங்களுக்கு கிடைக்கல. ஆனா மாஸ்டர், விதுரன் சார் குடும்பமே அழிஞ்சிடுச்சு என்று சொன்னால் லாரா. என்னது, நீ என்ன சொல்ற என்று அதிர்ச்சியாக கேட்டார் லிங்கா. ஒரு நொடி நேர மனதின் அழைப்புறுதலுக்கு பின்னர் அவர் தன்னை திடப்படுத்த தன் அருகே இருந்த கல் மேடையில் கை வைத்து அழுத்தம் கொடுக்க அவரது அழுத்தத்தில் அந்த கல் மேடை உடைந்து போனது. அவர் கிராண்ட் மாஸ்டர் ஆன நாளிலிருந்து இத்தனை வருடங்களில்
இன்று ஆனது போல தன் மனதின் கட்டுப்பாட்டை என்றுமே இழந்ததில்லை. மாஸ்டர், விதுரன் சாரை தவிர இப்ப அவரோட குடும்பத்துல வேற யாருமே உயிரோட இல்ல. இந்த இடமே இப்ப ரத்த வெள்ளமா இருக்கு. இதெல்லாம் கண்டிப்பா அந்த சூர்யாவோட வேலையாதான் இருக்கும் என்று சொல்லும் போதே லாராவின் மனதினுள் பயத்தின் சாயல் தோன்றி அவள் குரல் லேசாக நடுங்கியது. அவள் சொல்ல சொல்ல லிங்கா மேலும் மேலும் கோபமாக ஆரம்பித்தார். அவர் தன் கை முஷ்டியை இறுக்கி தன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தார். சூர்யா இவ்வளவு துணிச்சலுடன் செயல்படுவான் என்று அவர் ஒருபோதும் எண்ணியதே இல்லை. அவனை இவ்வளவு தீவிரமாக தாங்கள் எல்லோரும் நாடு முழுவதும் மழை வீசி தேடிக் கொண்டிருக்க, அவனோ எங்கேயும் சென்று ஒளிந்து கொள்ளாததோடு இல்லாமல் விதுரனின் மொத்த குடும்பத்தையும் வேறறுத்திருக்கிறான். நான் சொல்றத நல்லா கேட்டுட்டு போய் விதுரன் கிட்ட தெளிவா சொல்லலாரா? நம்ம கிட்ட இருக்கிற அத்தனை வசதிகளையும் உபயோகிச்சுக்க சொல்லு. தேவைப்பட்ட அவனை கண்டுபிடிக்க நாங்களும் அவருக்கு உதவி செய்யறோம் என்று கோபமாக சொன்ன லிங்கா, அவனை பத்தி எந்த ஒரு தகவல் கிடைச்சாலும் சரி, நீ செய்ய வேண்டிய முதல் வேலை எனக்கு அதை தெரியப்படுத்துறதுதான். நான் தான் என் கையால் அவனை கொல்லணும் என்று சொன்னார். புரிஞ்சுது மாஸ்டர் என்று சொல்லும் போதே லாராவின் மனதில் இன்னும் பயம் வேரூன்றி போனது. லிங்கா எவ்வளவு கோபமாக இருக்கிறார் என்பது அவரின் குரலை வைத்தே அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவர் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி முடித்ததும் லாரா போனை வைத்தாள். அவளை பார்த்த விதுரன், அவர் என்ன சொன்னார் லாரா என்று மெல்லிய குரலில் கேட்டார். லிங்கா மாஸ்டர் உங்களுக்கு என்ன மாதிரியான வசதிகள் தேவைன்னாலும் உபயோகப்படுத்திக்க சொன்னாரு. ஆனா எப்படினாலும் அந்த சூர்யாவை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லியிருக்காரு. நிஞ்சா டார்க் சோல் டீம் நமக்கு உதவி செய்ய தயாரா இருக்காங்க சார். அதோட அவனை பத்தின தகவல் நமக்கு தெரிஞ்சதும் உடனேயே லிங்கா மாஸ்டருக்கு அந்த தகவலை தெரியப்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு. அவர் தான் சூர்யாவை கொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு என்று அனைத்தையும் சொல்லி முடித்தால் லாரா. லிங்கா மாஸ்டரே நேர்ல வரேன்னு சொன்னாரா என்று நம்ப முடியாமல் கேட்டார் விதுரன். அவரால் இந்த செய்தியை நம்பவே முடியவில்லை. அவரை போன்ற கிராண்ட் மாஸ்டர்கள் உலக அளவில் பிரபலமானவர்கள். அப்படி இருக்கும்போது அவரே நேரில் வருகிறேன் என்று சொன்னது அவர் இந்த விஷயத்தில் எவ்வளவு கோபமாகி இருக்கிறார் என்று புரிந்து கொள்ள முடிந்தது. அவரை போன்ற ஒருவர் சூர்யாவை பிடிக்க முயல்கிறார் என்பது அவருக்கு அவ்வளவு பெரிய பெருமைக்குரிய விஷயமில்லை. அடுத்து விதுரன், ஓகே எனக்கு புரிஞ்சுது என்று சொன்னார். அவரின் பார்வையில் லிங்கா கண்டிப்பாக தன் எதிரியை வெற்றி கொள்ள வாய்ப்பே இல்லை. எனவே அவர் இறப்பது உறுதி. அந்த நபர் கிரவுண்ட் பேஸ் ஏரியாவிலிருந்து 10 மைல் தொலைவில் இருந்தது நிஞ்சா டார்க் சோல் அமைப்பின் ஹெட் குவார்டர்ஸ். அவர்களுக்கு தேவையான அனைத்து பயிற்சி அம்சங்களும் என எல்லாமே அந்த இடத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் இங்கே வருவது தங்கள் பயிற்சி திறனை அதிகப்படுத்திக் கொள்ள. அங்கிருக்கும் நிஞ்சா வீரர்களுக்கு இந்த காலநிலை பயிற்சி மேற்கொள்ள மிகவும் வசதியாக இருக்கும். இங்கிருக்கும் கடுமையான காலநிலை சூழ்நிலை வீரர்களை கடுமையாக்க உதவும். நிஞ்சா வீரர்களுடன் ஒப்பிடும்போது நிஞ்சா டார்க் சோல் வீரர்கள் இன்னுமே பலம் நிறைந்தவர்கள். நிஞ்சா வீரர்களால் முடியாத இடங்களுக்கு நிஞ்சா டார்க் சோல் வீரர்கள் தான் உதவி செய்வார்கள். அதன் அருகே இருந்த ஒரு பெரிய பங்களா போன்ற வீட்டில் நிஞ்சா டார்க் சோல் ஹெட் குவார்டர்ஸ் போன்ற அதே அளவு நிலப்பரப்பில் வீரர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளுடன் அமைக்கப்பட்டிருந்தது. அங்கு ஷூட்டிங் ரேஞ்ச், தற்காப்பு கலைகள் பயிற்சி மையம், ரெஸ்டாரண்ட்ஸ், பார்ஸ், ஆயுத கிடங்கு என அங்கு பயிற்சி பெற வரும் அனைவர்களுக்கும் தேவையான அனைத்து வசதிகளும் அந்த பங்களாவில் இருந்தது. ஏனெனில் அவர்களுக்கு கொடுக்கப்படும் பயிற்சி முறைகள் எல்லாமே மிக கொடூரமாக தான் இருக்கும். இப்படிப்பட்ட சூழலில் இருக்கும் அவர்களுக்கு தங்கள் மனதை திசை திருப்ப கேளிக்கை அம்சங்களும் வேண்டும். அப்படி எதுவுமே இல்லாமல் இருந்தால் அது அவர்கள் மனதை மட்டுமல்ல உடலையும் கூட பாதிக்கும். எனவேதான் அவர்கள் சண்டைக்கு செல்லாத சமயங்களில் தங்கள் உடல் மற்றும் மனதை திடப்படுத்த இது போன்ற வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருந்தது. நிஞ்சா டார்க் சோல் ஏகப்பட்ட பணம் செலவழித்து இந்த இடத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த இடம்தான் நிஞ்சா டார்க் சோல் வீரர்களின் வீடு. சிவன்யாவை கடத்திய போது இவர்களில் சில 100 வீரர்கள் வெளியே அனுப்பப்பட்டனர். ஆனால் கடைசியில் அவர்கள் எல்லோருமே சூர்யாவினால் கொல்லப்பட்டனர். இங்கிருந்து சென்ற அவ்வளவு பேரில் ஒருவர் கூட உயிருடன் திரும்பவில்லை. அதே போல நேற்று சூர்யா அங்கே இருக்கிறான் என்று தேட வேண்டும் என்று சொல்லி மீண்டும் சிலரை வெளியே அனுப்பினார்கள். மேலிடம் செல்லும் உத்தரவை மீறும் தைரியம் அங்கிருக்கும் யாருக்கும் இல்லை. எனவே அவர்கள் வேறு வழி இல்லாமல் இங்கிருந்து செல்ல ஆரம்பித்தனர். ஆனால் இந்த முறை வெளியே சென்ற எல்லோரும் முதல் தரநிலையில் இருக்கும் கொலையாளிகள். அவர்கள் எல்லோரும் மீண்டும் பத்திரமாக திரும்பி வந்தால்தான் நிஞ்சா வாரியர்ஸ் அமைப்பும் நிஞ்சா டார்க் சோல் அமைப்பும் தலை நிமிர்ந்து நிற்க முடியும். விதுரன் குடும்பத்தினர் அனைவரும் உயிரிழந்த விஷயமும் அங்கிருக்கும் அனைவருக்கும் தெரியும். ஆனால் அதெல்லாம் அவர்களை பெரிதாக பாதிக்கவில்லை. அவர்கள் தினமும் தாங்கள் செய்யும் அன்றாட வேலைக்கான பயிற்சி பெறுவது,
சாப்பிடுவது, உறங்குவது என அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் குழுவின் தலைவன் ஜெகன் மட்டும் கடந்த 2 தினங்களாக சாப்பிடவும் இல்லை, உறங்கவும் இல்லை. இப்போதுதான் அவனுக்கு ஒரு போன் கால் வந்திருந்தது. விதுரனின் குடும்பத்தார் அனைவரும் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி அவனுக்கு தெரிய வந்திருந்தது. விதுரனின் குடும்பத்தில் அவரை தவிர வேறு ஒருவர் கூட உயிரோடு இல்லை என்பதை அவனால் நம்பவே முடியவில்லை. விதுரனின் குடும்பத்திற்கு உண்டான நிலை நிஞ்சா டார்க் சோல் அமைப்பிற்கு நடப்பதை அவன் விரும்பவில்லை. ஒருவேளை சூர்யா இங்கே தங்களை தேடி வந்துவிட்டால் என்ன செய்வது என்பதுதான் அவனது இப்போதைய எண்ணமாக இருந்தது. இப்படிப்பட்ட சூழலில் அவன் தனக்கு கீழே இருக்கும் ஆட்களை ஒன்று திரட்டி அவர்களுடன் ஒரு மீட்டிங் ஒன்றை நடத்தினான் ஜெகன். அப்போது அங்கே ஒரு பெண் வர, இப்போ என்ன சிச்சுவேஷன், சூர்யா இப்ப எங்க இருக்கான் என்று கேட்கப்பட்டது. அவள் தான் இப்போது இங்கே படை தளபதி. இன்னும் எந்த தகவலும் அவனை பத்தி கிடைக்கல என்றாள் அவள். இதற்கு அர்த்தம் அவள் சரியாக வேலை செய்யவில்லை என்பது இல்லை. சூர்யாவை தேடி ஆயிரக்கணக்கான வீரர்கள் சென்றிருக்கும் நிலையிலும் கூட அவனை குறித்து எந்த ஒரு தகவலும் தெரிய வரவில்லை. அவன் எங்கே பதுங்கி இருக்கிறான் என்று அவர்கள் யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அங்கிருந்த இன்னொரு ஆள், ஒருவேளை அவன் இங்கிருந்து தப்பிச்சு போயிருப்பானோ என்று கேட்டான். அவன் தான் சூர்யாவை தேடிக்கொண்டிருக்கும் நிஞ்சா ஹால் இன்சார்ஜ். அவன் உயிரோடு இருக்கிற வர நம்ம நாட்டுக்கு அது அவமானம் தான். ஆனா அவன் கண்டிப்பா இங்கிருந்து தப்பிச்சு போயிருப்பான்னு நான் நம்புறேன் என்று ஒரு பெருமூச்சுடன் தன் மனதின் கவலையை மறக்காமல் சொன்னாள் அவள். அப்போது ஜெகன், சீஃப், அந்த சூர்யா நம்ம இடத்துக்கு வந்து நம்மள பழி வாங்கிடுவான்னு நீங்க பயப்படுறீங்களா என்று கேட்டான். என்னதான் அவன் மனதில் பயம் இருந்தாலும் அவன் தான் தனக்கு கீழே இருக்கும் அனைவருக்கும் பொறுப்பு. உடனேயே அந்த பெண் தலையை அசைத்து, நமக்கு வந்த தகவல் படி சூர்யா பழிக்கு பழி வாங்கக்கூடிய ஆள்தான். அவனை தூண்டிவிட்ட அப்புறம் அவன் பழி வாங்காம எப்படி சும்மா இருப்பான்? அவன் கண்டிப்பா நமக்கு லிங்கா மாஸ்டர் அனுப்பியிருக்க ஆர்டரையோ இல்ல மேலிட அனுப்பி இருக்கிற உத்தரவை பத்தியோ அவன் கவலையே பட மாட்டான் என்று சொன்னால், எனக்கு அப்படி இருக்காதுன்னு தோணுது சீஃப் என்று சொல்லி ஒரு நொடி தன் பேச்சை நிறுத்திய ஜெகன் பின்னர், விதுரன் சார் ஃபேமிலிக்கு அப்படி ஆக காரணம் அவங்க கவனமா இல்லாம இருந்திருப்பாங்க. ஏன்னா அங்க ஏற்கனவே சூர்யா இங்க இருந்து போயிருப்பான்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அவங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத நேரத்துல சூர்யா அவங்களை எல்லாரையும் கொன்னு இருப்பான். ஆனா நம்ம ஹெட் குவார்டர்ஸ் அப்படி இல்லையே, நம்ம இடமே ஊரை விட்டு ரொம்ப தள்ளி வெளியில தானே இருக்கு என்று சொன்னான். கவலைப்படாதீங்க பாஸ், ஒருவேளை அவன் இங்க வந்தா கூட அவனால இங்க உள்ள நுழைய முடியாது என்று சொன்னான் ஒருவன். அவன்தான் இந்த இடத்தில் இருக்கும் ஆயுதங்களை பாதுகாக்கும் பொறுப்புல இருப்பவன். நம்ம இடத்துக்குள்ள நுழையறதுன்னா அவனுக்கு முதல்ல நம்ம இடத்த கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படியே கண்டுபிடிச்சாலும் அவனால நம்ம முதல் கேட்லயே நுழைய முடியாது. நம்ம முதல் கேட்ல எவ்வளவு சோதனைகளை கடந்து வரணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அப்புறம் எப்படி அவனால உள்ள நுழைய முடியும்? எது வேணாலும் நடக்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறது தான் நமக்கு நல்லது. சூர்யா இறந்துட்டானோ இல்ல அவன் இந்த நாட்டை விட்டு போயிட்டானோ நமக்கு உறுதியா தெரியற வர இங்க இருக்கிற யாரும் வெளியில போக அனுமதி இல்ல. எல்லாரும் என் கூட தான் இருக்கணும் என்றான் ஜெகன். நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடலாம் பாஸ். ஆனா என்று ஒருவன் தயக்கமாக பேச ஆரம்பித்தவன், சீஃப், நம்ம தயா நேத்து வெளியில போனா, ஆனா அவன் இன்னும் திரும்பி வரல என்றான். அவனை உடனடியா திரும்பி வர சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் எதுக்காக வெளியில போனா? அவனுக்கு சாவணமா என்ன என்று அந்த பெண் கத்தினாள். சூர்யாவை பத்தின ஏதாவது தகவல் தெரியுதான்னு கவனமா பாரு மலர். ஏதாவது தகவல் தெரிஞ்சா உடனே எனக்கு சொல்லு. இப்போ எல்லாரும் போகலாம் என்று சொன்னான் ஜெகன். எல்லாவற்றையும் பேசி முடித்ததும் மலர், ஜெகன் என எல்லோரும் அவரவர் வேலையை பார்க்க கலைந்து செல்ல ஒருவன் மட்டும் தன்னுடைய அறைக்கு வந்து போன் செய்ய ஆரம்பித்தான். அழைப்பு ஏற்கப்பட்டதுமே, நீ எங்க இருக்க தயா என்று அவசரமாக கேட்டான். நான் வெளியில இருக்கேன், அங்கதான் திரும்பி வந்துட்டு இருக்கேன். என்னாச்சு? ஏதாவது மிஷின் வந்துருச்சா? வேலைலாம் ஒண்ணும் இல்ல, ஆனா சீக்கிரம் திரும்பி வா என்று அவசரப்படுத்தினான் அந்த ஆள். தயா திரும்பி வந்து கொண்டிருக்கிறான் என்ற பின்னரே அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. ஆனாலும் அவனை விரைந்து வர சொல்லி அவசரப்படுத்தினான். வேலை எதுவும் இல்லனா ஏன் நீ என்ன இவ்வளவு அவசரமா வர சொல்ற என்று குழப்பமாக கேட்டான் தயா. ஏன் இத்தனை கேள்வி கேட்கிற நீ? சீக்கிரமா வான்னு சொன்னா சீக்கிரம் வரணும் என்று கோபமாக சொன்ன அந்த ஆள் எரிச்சலுடன் போனை வைத்தான். இவன் ஏன் இவ்வளவு பேசுகிறான் என்று அவனுக்கு புரியவே இல்லை. சரி சரி, இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவேன் என்று மீண்டும் பேச ஆரம்பிக்க எதிர்ப்புறம் எந்த பதிலும் இல்லை. ஏற்கனவே அழைப்பு கட்டாகி இருப்பது அவனுக்கு இப்போதுதான் புரிந்தது. இவனுக்கு என்ன ஆனது என்று தயா குழப்பமாக யோசித்தவன் அவன் சொன்னபடி வேகமாக ஹெட் குவார்டர்ஸை நோக்கி அடியெடுத்து வைக்க ஆரம்பித்தான். அடுத்த 2 நிமிடத்தில் தயா ஒரு ஓலை குடிசைக்குள் நுழைந்தான். அவன் அங்கே சென்றது வேறு எதற்கும் இல்லை. அங்கே உள்ளே ஒரே அடைப்பாக இருக்க இருள் வந்து அவன் கண்களை அடைத்தது போல இருந்தது.
ஆனால் அவனுக்கு இது பழகிய இடம்தான். அவனுக்கு மட்டுமில்லை, நிஞ்சா டார்க் சோல் வீரர்கள் அனைவருக்குமே இது பழகிய இடம்தான். ஆமாம், இதனுள் தான் நிஞ்சா டார்க் சோல் ஹெட் குவார்டர்ஸ்க்குள் நுழையும் வழி இருக்கிறது. எனவே அவன் மெதுவாக கதவை திறந்து கொண்டு அந்த இருளினுள் கலக்க ஆரம்பித்தான். அவன் உள்ளே நுழையும் முன்பாகவே அங்கே யாரும் இருக்கிறார்களா, வெளியே இருந்து தன்னை கவனிக்கிறார்களா என்று சுற்றி முற்றிலும் பார்த்தவன் பின்னர் உள்ளே நுழைந்தான். உள்ளே நுழைந்த தயா அந்த இருளில் தரையில் ஒரு இடத்தை உற்று பார்த்தவன் பின்னர் சட்டென ஒரு இடத்தில் படுத்துக்கொண்டு கண்களை திறந்து முறைத்து பார்ப்பது போல பார்த்தான். அவனுக்கு மட்டும் அதில் ஒரு சிறிய துளை தெரிய அதற்குள் இருந்து சிவப்பு நிற ஒளி வெளியே வந்து அவனது கண்களை ஸ்கேன் செய்தது. அதன் பின்னர் அவனுக்கு அருகே இருந்த சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட் சட்டென திறக்க தயா தன் 2 கைகளையும் அதில் பதித்தான். பீப் 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 என சத்தம் கேட்டது. ஆனால் இதெல்லாம் நடக்கும்போது அவனையே 2 கண்கள் உற்று பார்த்திருப்பதை தயா கவனிக்கவே இல்லை. காட்டு மிருகம் தன் இரையை பார்ப்பது போல இருந்தது அவனது பார்வை. அவனது கைகள் ஸ்கேன் செய்து முடித்ததும் கீழே தரையில் இருந்த கல்மேடை அப்படியே விலகி அவனுக்கு பாதை உருவாக்கி கொடுத்தது. தி பாஸ். அத்தியாயம் 344. நிஞ்சா டார்க் சோல் வீரர்களில் ஒருவனான தயா அவர்களது ஹெட் குவார்டர்ஸை விட்டு வெளியே சென்றுவிட்டு மீண்டும் அங்கே வந்து சேர்ந்தவன் அவர்களின் மறைவிடத்திற்கு வந்து செக்யூரிட்டி சென்சார் எல்லாம் ஒவ்வொன்றாக செய்ய ஆரம்பித்தான். ஆனால் இதெல்லாம் நடக்கும்போது அவனையே 2 கண்கள் உற்று பார்த்திருப்பதை தயா கவனிக்கவே இல்லை. காட்டு மிருகம் தன் இரையை பார்ப்பது போல இருந்தது அவனது பார்வை. அவனது கைகள் ஸ்கேன் செய்து முடிந்ததும் கீழே தரையில் இருந்த கல்மேடை அப்படியே விலகி அவனுக்கு பாதை உருவாக்கி கொடுத்தது. அந்த நொடி தனக்கான நேரம் வந்துவிட்டதை உணர்ந்து கொண்ட சூர்யா தயாவிற்கு பின்னால் சத்தம் செய்யாமல் வந்து நின்றான். ஆனால் தன் அருகே வழக்கத்திற்கு மாறாக எதையுமே உணரவில்லை தயா. சூர்யா சற்றும் இரக்கம் காட்டாமல் ஒரு குத்துவிட அது சரியாக தயாவின் நெற்றி பொட்டில் அடிக்க எந்தவித போராட்டமும் இல்லாமல் அப்படியே சரிந்தான் தயா. வழியே இல்லாமல் அவன் இறந்து போயிருந்தான். தங்களின் இடத்திற்கு வந்த பின்னர் ஏன் தான் இறந்தோம் என்று கண்டிப்பாக அவன் மனதில் கேள்வி உண்டாகி இருக்கும். சூர்யா அதோடு நிற்கவில்லை. வேகமாக திறந்த அந்த பாதை வழியாக இறங்கி நிஞ்சா டார்க் சோல் ஹெட் குவார்டர்ஸை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். சூர்யாவின் உடல் அந்த இடம் விட்டு மறைந்ததும் அவன் நுழைந்த அந்த பாதை மெல்ல மூட ஆரம்பித்தது. நிஞ்சா ஹெட் குவார்டர் செக்யூரிட்டி சிஸ்டம் அறையில் அப்போதுதான் ஷிப்ட் மாற்றப்பட்டு ஒருவன் டியூட்டிக்கு வந்திருந்தான். அவன் இப்போதுதான் வேலைக்கு வந்திருந்தாலும் கொஞ்சம் சோர்வாகவே இருந்தான். இருந்தும் ஒரு முறையெல்லாம் சரியாக இருக்கிறதா என்று மானிட்டர் செய்து விடலாம் என்று எண்ணினான். பாதுகாப்பு பணியில் இருக்கும் வீரர்கள் பொறுப்பை ஏற்றதும் அதனை பார்வையிட வேண்டும் என்பதும் அவர்களுக்கு இருக்கும் விதிகளில் இதுவும் ஒன்று. இதை அவர்கள் மீறக்கூடாது என்பதும் விதி. அவன் சோர்வில் கொட்டாவி விட்டபடி கையில் இருந்த மவுசை வைத்து அனைத்து இடங்களிலும் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று மானிட்டர் செய்ய ஆரம்பிக்க ஒவ்வொரு இடமாக மாற்றி மாற்றி எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று சரிபார்த்து கொண்டிருந்தான். அப்போது சுரங்க பாதையில் ஒரு உருவம் வருவதை கண்டான் அவன். முதலில் அது அவர்களில் யாரோ ஒருவன் தான் வருகிறான் என்று எண்ணினான். ஆனால் சுரங்கப்பாதையில் வரும் ஆளின் முகத்தை பார்த்த பின்னரே அதிர்ந்து போனவன் தன் வாக்கி டாக்கியை வேகமாக கையில் எடுத்துக்கொண்டு, சூர்யா இங்க வந்துட்டான், சூர்யா இப்ப சுரங்கப்பாதையில வந்துட்டு இருக்கான் என்று கத்த ஆரம்பித்தான். இந்த சிசிடிவி கேமரா வைக்க காரணம், ஏற்கனவே இந்த சுரங்க பாதையில் அவர்களது ஆட்களே ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்ட நிகழ்வுகள் பல முறை நடந்திருக்கிறது. எனவேதான் அதே போல மீண்டும் நடக்கக்கூடாது என்று இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஜெகன் மீட்டிங் முடிந்து வேறு ஒரு மிஷனுக்காக தயார் செய்ய ஆரம்பித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு இப்போது கொஞ்சம் ஓய்வு தேவைப்பட்டது. அவன் சில நாட்களாகவே சரியாக ஓய்வெடுக்கவில்லை. எனவே சிறிது நேரம் படுக்கலாம் என்று படுக்க அந்த நொடி வாக்கி டாக்கியிலிருந்து சத்தம் வர படுத்தவன் எழுந்து அமர்ந்து விட்டான். என்னது, என்ன சொல்ற நீ, எங்க இருக்கான் அவன் என்று பதட்டமாக கேட்க ஆரம்பித்தனர். அவன் இப்ப சுரங்கப்பாதையில வந்துட்டு இருக்கான், இப்ப நம்ம என்ன பண்றது சீஃப் என்று பீதியுடன் கேட்டான் அவன். அவனுக்கும் சூர்யாவின் சண்டையிடும் முறை ஓரளவுக்கு தெரியும். எல்லோரும் சொல்லி கேள்விப்பட்டிருந்தான். எனவே அவனுக்கு பயமாக இருந்தது. மலர் விஷயம் கேள்விப்பட்டு ஒரு சில நொடிகள் அதிர்ச்சியில் இருந்தாள். அவள் இப்படி பயந்திருந்தால் அடுத்து என்ன நடக்கும்? சூர்யா இங்கே வந்ததற்கு பயப்படுவதா? அவன் வந்துவிட்டான். சரி, இனி என்ன செய்வது என்றுதான் பார்க்க வேண்டும் என்று தன் மனதை திடப்படுத்த ஆரம்பித்தாள். அவளைப் போலதான் எல்லோரும் இருந்தனர். மலர் அவளுக்கு தெரிந்த வரையில் சூர்யாவை குறித்து கணிக்க ஆரம்பித்தாள். சூர்யா ஒரு இடத்தில் வந்து அவன் மனதிற்கு முழுமையாக உறுதி கிடைக்கும் வரை கண்மூடித்தனமாக செயல்பட மாட்டான் என்று கணக்கிட்டான். வாக்கி டாக்கியின் மறுமுனையிலிருந்து தொடர்ந்து அந்த காவலுக்கு இருந்தவன் சத்தம் போட்டுக்கொண்டே இருக்க,
இந்த பக்கத்திலிருந்து இவளும் இப்போது, என்ன கேள்வி கேட்டுட்டே இருக்க நீ? சீக்கிரம் நம்ம ஆளுங்களை வர சொல்லு, அதோட போலீஸுக்கு தகவல் கொடு என்று கத்தினாள். அவன் உடனேயே ஓகே ஓகே என்று சொல்லி வாக்கி டாக்கியை வைத்தவன் மானிட்டர் பின்னால் சென்றான். அங்கே சிவப்பு நிறத்தில் ஒரு பட்டன் இருக்க அதை எந்தவித தயக்கமும் இல்லாமல் அழுத்தினான் அவன். அவனது இடம் எதிரியுடன் சண்டையிடுவது இல்லை. அவனது இடம் தங்கள் அமைப்பில் இருக்கும் ஆட்களுக்கு வாக்கி டாக்கியை ஆன் செய்து வைக்கும்படி எச்சரிக்கை செய்வது மட்டுமே. ஏனெனில் இன்று விடுப்பில் இருக்கும் வீரர்கள் எல்லோரும் தங்கள் வாக்கி டாக்கியை அணைத்து வைத்திருப்பார்கள். இந்த அலாரம் சத்தம் அவர்களுக்கு எச்சரிக்கையை கொடுத்து வாக்கி டாக்கியை ஆன் செய்ய வைக்கும். எல்லோரும் வாக்கி டாக்கியை ஆன் செய்த உடனேயே அங்கிருந்த தலைவனின் குரல் எல்லோருக்கும் கேட்க ஆரம்பித்தது. அதே நேரம் சூர்யா ஏற்கனவே நிஞ்சா டார்க் சோல் ஹெட் குவார்டர்ஸினுள் நுழைந்திருந்தான். உள்ளே செய்யப்பட்டிருந்த அமைப்பு மிகவும் கடினமானதாக இருந்தது. ஆனால் அதெல்லாம் சாதாரண ஆட்களுக்கு தான். சூர்யாவுக்கு முன்பாக இந்த பாதுகாப்பு வசதிகள் எல்லாம் அர்த்தமே இல்லாதது. சூர்யா அங்கிருந்த அமைப்புகளை எல்லாம் ஒவ்வொன்றாக பார்வையிட்டான். அங்கே ஒருவரும் இல்லை என்பதை அறிந்து கொண்டான். இன்னைக்கு சண்டே கூட இல்லையே, அப்புறம் ஏன் யாருமே இல்லை என்று யோசித்தவன் கண்கள் ஒரு இடத்தை பார்த்ததும் சட்டென கூர்மையாகியது. அங்கிருந்த ஒரு இடத்தில் ஷூட்டிங் ரூம் என்று எழுதியிருந்தது. சூர்யா நேராக அந்த அறை நோக்கி சென்றான். அவன் அந்த அறையின் கதவை அடைந்த சமயம் அந்த அண்டர் கிரவுண்ட் பேஸ் முழுக்க அலாரம் சத்தம் ஒலிக்க ஆரம்பித்தது. சூர்யா உடனேயே மேலே நிமிர்ந்து பார்த்தவன் முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் இல்லை. அலாரம் சத்தம் கேட்டதுமே எல்லோரும் சுற்றி சுற்றி பார்த்தவர்கள் உடனேயே எந்தவித தயக்கமும் இல்லாமல் அலர்ட்டாக ஆரம்பித்தனர். அலாரம் சத்தம் கேட்டவுடனேயே எல்லோரும் முடிந்த அளவுக்கு வேகமாக செயல்பட வேண்டும். அவர்கள் என்ன வேலையில் இருந்தாலும் விடுப்பில் இருந்தாலும் எல்லோரும் வந்து சேர வேண்டும். ஷூட்டிங் அறையில் இருந்த ஆட்கள் அலாரம் சத்தம் கேட்டு அசம்பிளிக்கு வர நினைத்து கதவை திறந்தனர். ஆனால் அவர்கள் கதவை திறந்த அடுத்த நொடி சூர்யா கதவின் அருகே நிற்பதை கண்டார்கள். சூர்யா அங்கே இருப்பதை கண்டு இவன் தங்களில் ஒருவனா என்று யோசிக்க ஆரம்பித்தனர். அவர்கள் சூர்யாவை கண்டு அதிர்ந்து போனாலும் உடனேயே தங்களை சுதாரித்துக் கொண்டவர்கள். சூர்யாவை அவர்கள் இதற்கு முன்பாக பார்த்ததில்லை. ஆனால் அவனது புகைப்படம் அவர்கள் எல்லோருக்கும் வந்து சேர்ந்திருந்தது. எனவே கதவின் முன்னால் நின்றிருப்பவன் தங்களுடன் இருப்பவன் இல்லை, எதிரி என்று உடனேயே புரிந்து கொண்டனர். ஆனால் அவர்களது துரதிர்ஷ்டம், அவர்கள் செயல்படும் வேகத்தை விட சூர்யாவின் வேகம் மிக அதிகமாக இருந்தது. அவர்கள் சூர்யாவை நோக்கி துப்பாக்கியை உயர்த்த அதற்கு முன்பே சூர்யாவின் துப்பாக்கியிலிருந்து 3 தோட்டாக்கள் வெளியேறியிருந்தது. அவர்கள் மூவரும் உடலிலிருந்து ரத்தம் வெளியேற தரையில் விழுந்தனர். சூர்யா தங்கள் அமைப்பு இருக்கும் இடத்திற்கு வருவான் என்று கூட அவர்கள் யோசித்து பார்த்திருக்க மாட்டார்கள். அதே நேரம் வாக்கி டாக்கியிலிருந்து, எல்லாரும் கவனமா கேளுங்க, சூர்யா நம்மளோட இடத்துக்குள்ள வந்துட்டான். அவன் இந்த இடத்தையே அழிக்கதான் இங்க வந்திருக்கான். அவங்க உங்களை பாதுகாத்துக்க நீங்களே தான் போராடி ஆகணும். எல்லாரும் ஆயுதத்தை கையில எடுத்துக்கோங்க, அவனை பார்த்த உடனே சுட்டு தள்ளிடுங்க என்று மலர் எல்லோருக்கும் ஆணை பிறப்பித்துக் கொண்டிருந்தாள். அதே சமயம் ஜெகன் தன் அறையிலிருந்து அவனது நண்பனுடன் போனில் பேசிக் கொண்டிருந்தவன் கைகளில் இருந்த போன் வாக்கி டாக்கியில் வந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சியில் கீழே நழுவி விழுந்தது. சூர்யாவை அவர்கள் எப்படி கையாள வேண்டும் என்று அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தார்கள் தான். அதே போல சிலர் சூர்யாவினால் இங்கு வர முடியாது, அவன் இங்கே வருவது சாத்தியமில்லாத விஷயம் என்று சொல்லியிருந்தனர். எனவே அவனுமே இப்போதுதான் கொஞ்சம் பதட்டம் குறைந்து இருக்க ஆரம்பித்தான். ஆனால் அவன் எண்ணிய விஷயம் உண்மையாகி அவனது பதட்டம் அதிகமாகும் என்று அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆனாலும் அவன்தான் இந்த இடத்தில் இப்போது இருக்கும் குழுவின் தலைவன் என்பதால் தன் பதட்டத்தை மறைத்துக் கொண்டு மற்றவர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்க ஆரம்பித்தான். எல்லாரும் சொன்ன உத்தரவுப்படி சரியா நடந்துக்கோங்க என்று கத்தினான் ஜெகன். உண்மையை சொல்ல வேண்டுமெனில் அவன் மிகவும் பயந்து போனான். சூர்யா இங்கே வருவான் என்பது அவனது கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அதே போல இந்த இடம் தங்களது கோட்டை. இதற்குள் தாங்கள் பதுங்கியிருக்கும் வரை தங்களுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை என்பதே அவர்களது எண்ணம். அவன் இப்படி பயப்பட இன்னொரு காரணம், இவ்வளவு பாதுகாப்பான தங்கள் கோட்டைக்குள் அவன் வந்துவிட்டான். அதே சமயம் இங்கிருக்கும் தங்கள் ஆட்கள் சூர்யாவை சமாளிக்கும் அளவிற்கு பலசாலிகளும் இல்லை. சூர்யா இவ்வளவு தைரியமாக இங்கே வந்திருக்கிறான் என்றால் இங்கிருப்பவர்களை எளிதாக சமாளித்து வீழ்த்திவிடலாம் என்ற உறுதியுடன் தான் வந்திருப்பான். அதே போல சூர்யாவின் ஸ்டைல் என்ன என்றும் அவன் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தான். ஆனால் எது எப்படி இருப்பினும் அவன் இறங்கி போகவோ இல்லை போராடாமல் ஒளிந்து கொள்ளவோ அப்படியே இருந்து போகவோ அவன் விரும்பவில்லை. சூர்யாவுடன் சண்டையிட்டு இறந்து போவோம் என்று முடிவுக்கு வந்துவிட்டான் அவன். அவன் இந்த அளவுக்கு தன் மனதை திடப்படுத்தும் முன்பே அவர்களது கோட்டை ஏற்கனவே சீர்குலைய ஆரம்பித்திருந்தது. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களின் உத்தரவுகளை எல்லோரும் நடுக்கத்துடன் தான் பின்பற்றினர். அதே நேரம் நெஞ்சா வீரர்கள், விடுமுறையில் இருந்தவர்கள், உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தவர்கள், குளியல் அறையில் குளித்துக் கொண்டிருந்தவர்கள் வரை எல்லோருக்கும் உத்தரவு வந்து சேர
எல்லாரும் தாங்கள் செய்து கொண்டிருந்த வேலையை அப்படியே விட்டுவிட்டு ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வாழ்வா சாவா என்ற போராட்டத்திற்கு தயாராகினர். ஷூட்டிங் அறையிலிருந்த 3 பேரை கொன்ற சூர்யா துப்பாக்கியிலிருந்த குண்டுகளை புதிதாக மாற்றிக்கொண்டவன் சத்தமில்லாமல் குளியல் அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அப்போது அங்கே 5 நிஞ்சா வீரர்கள் இருந்தனர். எல்லோரும் டவல் மட்டும் கட்டிக்கொண்டு அங்கே ஓரமாக ஒளிந்து கொண்டனர். அசம்பிளிக்கு வந்து சேரும்படி உத்தரவு வந்ததும் அவர்களும் அங்கே செல்லதான் விரைந்தனர். ஆனால் அவர்களுக்கும் ஆயுதங்கள் இருக்கும் அறைக்கும் இடையே இருக்கும் தூரத்தை யோசித்தவர்கள் அந்த அறைக்கு செல்லும் முன்பாக சூர்யாவை எதிர்கொள்ள வேண்டி வந்தால் தாங்கள் இறப்பது உறுதி என்று எண்ணி இங்கேயே ஒளிந்து கொண்டார்கள். ஒருவேளை சூர்யா இங்கே வந்தால் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அவன் மேல் பாய்ந்து தாக்கலாம் என்று எண்ணினார்கள். கடந்த 2 தினங்களில் சூர்யா அவர்கள் நாட்டின் ஆட்கள் பல 100 பேரை கொன்றிருந்தான். எனவே எல்லோரின் முகத்திலும் பயம் பரவி கிடந்தது. சூர்யாவின் காலடி தடம் அமைதியான அந்த இடத்தில் தட் தட் என்று கேட்க அவர்கள் 5 பேரின் இதயம் குதித்து வெளியே விழுந்துவிடும் போல வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. சூர்யா தன் காலால் அந்த பாத்ரூம் கதவை ஓங்கி உதைக்க அவனது வலிமையில் அந்த கதவு திறந்து கொண்டது. சூர்யா அங்கே நுழைந்த அடுத்த நொடி அந்த 5 பேரும் அவனிடம் பாய்ந்து வந்தனர். ஆனால் சூர்யா ஏற்கனவே இதற்கெல்லாம் தயாராகத்தான் வந்தான். அவன் பாத்ரூம் உள்ளே வரும் முன்பே உள்ளே ஆட்கள் நடமாட்டம் இருப்பதை கண்டு கொண்டான். என்னதான் அவர்கள் சத்தம் செய்யாமல் ஒளிந்து கொண்டாலும் அவர்களது மெல்லிய கால் தடத்தை கூட அவனது காதுகள் உணர்ந்து கொண்டது. சூர்யா அவர்கள் 5 கண்டு பின்வாங்கவில்லை. ஒரு அடி முன்னே வந்தவன் தன்னை நோக்கி வந்தவனை நோக்கி ஒரு குத்து விட்டான். அவனது வேகத்தில் அடி வாங்கியவன் பறந்து சென்று விழுந்தான். ஒருவன்தான் அடி வாங்கினான் என்று சூர்யா நினைக்க, ஆனால் விழுந்ததோ 2 பேர். அவன் விட்ட உதையில் பறந்து சென்றவர்கள் சுவரில் மோதி தலையில் அடிபட்டு விழுந்து விட்டார்கள். மற்ற 3 முகமும் இதை கண்டு அதிர்ச்சியாகி போனது. தங்கள் சகாக்கள் இப்படி ஒரே அடியில் விழுந்து போவார்கள் என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த நொடி அவர்கள் பயத்துடன் பின்வாங்க பார்க்க, ஆனால் சூர்யா தன் நகர்வை நிறுத்தவில்லை. அவன் தன் துப்பாக்கியை உயர்த்தி அவர்கள் 3 சுட ஆரம்பித்தான். அடுத்த நொடி அவர்கள் 3 தரையில் சரிந்தனர். சூர்யா அடுத்தடுத்து வேகமாக அடுத்தடுத்த அறைக்கு சென்றவன் எதையும் யோசிக்காமல் நேரத்தை வீணாக்காமல் கண்ணில் பட்ட ஆட்களை எல்லாம் சுட்டு தள்ள ஆரம்பித்தான். துப்பாக்கி குண்டுகள் வெளியேறும் சத்தமும் மனிதர்களின் அலறல் சத்தமும் மட்டுமே இப்போது அந்த இடத்தில் நிறைந்திருந்தது. சூர்யா கடைசியாக இருந்த அறை நோக்கி செல்ல அங்கேதான் ஜெகன் இருந்தான். அவனும் கூட சூர்யாவுக்கு நிகரான பலசாலி இல்லை. தன் காதில் கேட்ட அலறல் சத்தங்களில் முதலில் பயந்த ஜெகன் பின்னர் தன் மனதை உறுதிப்படுத்திக் கொண்டான். நிஞ்சா வீரர்களின் ஹெட் குவார்டர்ஸுக்குள் நுழைந்து 20 நிமிடங்களில் சூர்யா ஜெகன் இருந்த அறைக்கு சென்று விட்டான். சூர்யா அங்கே செல்லும் போது ஜெகன் ஏற்கனவே எந்த சூழ்நிலையையும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு தன்னை நிதானப்படுத்தி இருந்தான். ஆனாலும் சூர்யாவை பார்க்கும்போது அவனது கண்களில் வெறுப்பும் வெறியும் நிறைந்திருந்தது. சூர்யா அவனது அறை கதவை தள்ளி திறக்க ஜெகன் உடல் நடுங்குவதை அவனால் தவிர்க்க முடியவில்லை. அவன் நடுக்கத்துடன், ரொம்ப ஆடாத சூர்யா, இங்க இருக்க யாருமே உனக்கு நிகரான ஆட்கள் இல்ல. அதான் நான் ஏற்கனவே நீ இங்க வந்திருக்க விஷயத்த விதரன் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்க சீக்கிரமே இங்க வந்துருவாங்க. அவங்க இங்க வந்துட்டா அப்புறம் நீ சாகிறது உறுதி என்று அழுத்தமாக பேசினான். அவனது இந்த அழுத்தமான பேச்சினால்தான் அவனால் தன் மனதின் பயத்தை மறைக்க முடிந்தது. அவன் சொன்னதை கேட்ட சூர்யா முகத்தில் சிரிப்புடன் அவனை பார்த்தான். வேறு எந்த உணர்வையும் தன் முகத்தில் காட்டவில்லை சூர்யா. அப்ப சரியான நேரத்துக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். வரட்டும் அவங்க, நான் அவங்களுக்கு சரியான பரிசு தயார் பண்ணி வச்சிருக்கேன் என்றான் சூர்யா. இது சூர்யா அவர்களுக்கு விரித்த வலை என்று ஜெகனுக்கு புரிய ஆரம்பிக்க அவன் அது குறித்து யோசித்து ஏதோ பேச வரும்போதே சூர்யா தன் கையில் இருந்த துப்பாக்கியை அவனை நோக்கி உயர்த்தியவன் ட்ரிகரை அழுத்தினான். ஜெகனுக்கு பின்னால் இருந்த சுவர் முழுக்க அவன் உடலில் இருந்த ரத்தம் தெரித்தது. அவனது உடல் தரையில் சரிந்தது. ஜெகன் இறந்து போய்விட்டான். அவனது கண்களில் பயமும் இயலாமையும் ஒன்றாக தோன்றியது. நிஞ்சா டார்க் சோல் வாரியர்களில் ஒருவர் கூட இப்போது உயிரோடு மிஞ்சவில்லை. சூர்யா தன் கையில் இருந்த துப்பாக்கியை தூக்கி எறிந்தவன் அங்கிருந்து திரும்பி வெடிமருந்துகள் இருந்த கிடங்கை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அவனது திட்டத்தின்படி அங்குதான் அவனுக்கு தேவையான பொருட்கள் இருந்தது. நிஞ்சா டார்க் சோல் அமைப்பு, விதரனின் குடும்பம் என எல்லாம் அழிந்து ஆகிவிட்டது. அடுத்ததாக நிஞ்சா வாரியர்ஸ் ஹெட் குவார்டர்ஸ் எஞ்சி இருந்தது. அங்கு கண்டிப்பாக அவர்களுக்கு ஆதரவாக விதரன் வருவார். சூர்யா எங்கே இருக்கிறான் என்று அறிந்தால் தனக்காகவே விதரன் வருவார் என்று நம்பினான் அவன். தி பாஸ், அத்தியாயம் 345. நிஞ்சா டார்க் சோல் அமைப்பு, விதரனின் குடும்பம் என எல்லாவற்றையும் சூர்யா அழித்து விட்டான். அடுத்ததாக நிஞ்சா வாரியர்ஸ் ஹெட் குவார்டர்ஸ் மட்டுமே எஞ்சி இருந்தது. அங்கு கண்டிப்பாக அவர்களுக்கு ஆதரவாக விதரன் வருவார். சூர்யா எங்கே இருக்கிறான் என்று தெரிந்தால்
தனக்காகவே விதுரன் வருவார் என்று நம்பினான் அவன். அதே நேரம் அவன் எண்ணியது போலதான் விதுரனும் யோசித்துக் கொண்டிருந்தார். சூர்யா எங்கே இருக்கிறான் என்ற தகவல் அவருக்கு வந்திருக்க அவரிடம் எந்த ஒரு உணர்வும் இல்லை. மிகவும் நிதானமாக அமைதியாக இருந்தார். அவர் தனக்குள் எதையோ பேசிக்கொண்டவர் நிஞ்சா வாரியர்ஸ் ஹெட் குவார்டர்ஸ் இன்சார்ஜ் பொறுப்பில் இருப்பவனுக்கு போன் செய்தார். அழைப்பு ஏற்கப்பட்ட அடுத்த நொடி விதுரன் சுற்றி வளைத்தெல்லாம் எதுவும் பேசவில்லை. நேரடியாக விஷயத்திற்கு வந்தவர், நிஞ்சா டார்க் சோல்ல இருந்து ஜெகன் கால் பண்ணனா, சூர்யா இப்ப அங்க நுழைஞ்சு எல்லாரையும் கொல்ல ஆரம்பிச்சிட்டானா என்று சொன்னார். நிஞ்சா டார்க் சோல் நிஞ்சா வாரியர்களை சேர்ந்த ஒரு அமைப்புதான். என்னதான் அவர்கள் தனித்தனியாக இருந்தாலும் நிஞ்சா வாரியர்கள் நிஞ்சா டார்க் சோல் அமைப்பு சொல்லும் உத்தரவுகளை பின்பற்ற வேண்டும். அப்படிதான் நிஞ்சா வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருந்தது. நிஞ்சா வாரியர்ஸ் அமைப்பின் தலைமை பொறுப்பில் இருந்த சரண் விதுரன் சொன்னதை கேட்டு அதிர்ந்து போனான். சூர்யா சிவன்யாவை காப்பாற்றி முடித்த பின்னர் எப்படி திரும்பி வந்து நிஞ்சா வீரர்களை காப்பாற்றினான் என்றும் அதன் பின்னர் சூர்யா தப்பி சென்று விட்டான் என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கும் போது அவன் விதுரன் குடும்பத்தாரை எப்படி படுகொலை செய்தான் என்று கேள்விப்பட்டிருந்தனர். அப்ப அங்கிருந்த எல்லாருமே இறந்துட்டாங்களா மாஸ்டர் என்று கேட்ட சரணுக்கு என்னதான் நிஞ்சா டார்க் சோல் அமைப்பு சொல்வதை கடைபிடிப்பதில் விருப்பமில்லை என்றாலும் கூட அங்கே என்ன நிலை என்று தெரிந்து கொள்ள எண்ணினான். எனக்கு தெரிஞ்சு நிஞ்சா டார்க் சோல்ல இப்ப யாரும் உயிரோட இருக்க வாய்ப்பில்லை என்று சொன்னார் விதுரன். அப்படின்னா நாம இப்ப என்ன செய்யறது மாஸ்டர்? நான் நம்ம ஆளுங்களை அழைச்சிட்டு அவனை கொல்ல வரணுமா என்று கேட்டான் சரண். விதுரன் தனக்கு அழைத்திருக்கிறார் என்றால் ஏதோ யோசனையுடன் தான் அழைத்திருக்கிறார் என்று எண்ணினான் அவன். ஒரு நொடி அவனது கேள்வியில் அமைதியாக இருந்த விதுரன் பின்னர், அதெல்லாம் வேண்டாம், எனக்கு தெரிஞ்ச வர அவனே அதை செய்வான், அவனே நம்மளை தேடி வருவான் என்றார். அவர் சொன்னதை கேட்டு ஒரு நொடி சரணுக்கு இதயம் துடிப்பதை நின்றுவிடும் போல ஆகியது. அவனே நம்மளை தேடி வருவானா என்று அதிர்ச்சியாக கேட்டான். விதுரன் அவனிடம், எங்க குடும்பத்துல இப்ப நான் மட்டும்தான் மிச்சம் இருக்கேன், அதனால என்ன கண்டுபிடிக்கிறது அவனுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால அவன் அந்த எண்ணத்தை விட்டுடுவான். அவனோட அடுத்த டார்கெட் இப்ப நீங்களா இருக்கலாம். ஏன்னா சிவன்யா கடத்தல் விஷயத்துல யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கோ அவங்க எல்லாருமே அவனோட டார்கெட்டா இருக்காங்க என்றார். விதுரன் பேச பேச சரண் மேலும் மேலும் பயந்து போனான். என்னதான் அவனது நிஞ்சா பிரிவில் வீரர்கள் நிறைய பேர் இருந்தாலும் கூட அவர்கள் எல்லோரும் இப்போதுதான் பயிற்சியின் ஆரம்ப நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் சூர்யாவுடன் சண்டை போட்டால் கண்டிப்பாக அவர்கள் இறப்பது உறுதி. இப்ப நம்ம என்ன பண்றது சார் என்று கேட்டவன் குரல் மிகவும் பதட்டமாக வந்தது. பதட்டப்படாத, பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நான் ஏற்கனவே இத பத்தி லிங்கா மாஸ்டர் கிட்ட பேசி சூர்யாவுக்கு எதிராக ஒரு திட்டம் உருவாக்கி இருக்கோம். இப்ப நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன் ஆளுங்களை கூட்டிட்டு நான் சொல்ற மாதிரி செய். அவனா நம்மளை தேடி வர நாம வெயிட் பண்ணுவோம் என்றார் விதுரன். விதுரன் சொன்னதை கேட்டு சரண் அதிர்ந்துதான் போனான். பெரியவர் லிங்கா மாஸ்டர் இந்த விஷயத்தில் தலையிடுகிறார் என்பது அவனை அதிர செய்தது. அதே போல விதுரனும் கூட அமைதியாக தள்ளி நின்று இதில் வேடிக்கை பார்க்க போவதில்லை என்பதும் அவனுக்கு அதிர்ச்சிதான். அவர்கள் இருவரின் தரநிலை எல்லோரும் அறிந்த விஷயம்தான். உலக அளவில் விதுரன் 38வது இடத்தில் இருக்கிறார் என்றால் லிங்கா 18வது இடத்தில் இருப்பவர். அப்படி இருக்கும்போது அவரது திறன் எப்படி இருக்கும் என்று வார்த்தையில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து சூர்யாவை அழிக்க வேண்டும் என்று வந்தால் அப்போது கண்டிப்பாக இங்கே தோற்கப் போவது சூர்யாதான் என்று எண்ணினான் சரண். இதற்கு மேல் சரணுக்கு சூர்யாவை எண்ணி பயமில்லை. அவன் வேகமாக, ஓகே சார், நான் நம்ம ஆளுங்களோட நீங்க சொன்ன மாதிரி வந்துடுறேன் என்று சொன்னான். போனை வைத்துவிட்டு வேகமாக சரண் விதுரன் சொன்னபடி அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு வேகமாக அந்த இடம் விட்டு காலி செய்ய ஆரம்பித்தனர். விதுரனும் சரணுடன் பேசிவிட்டு போனை வைத்தவர் அடுத்து லிங்காவிற்கு போன் செய்தார். மாஸ்டர், நிஞ்சா டார்க் சோல்ல இருந்து எனக்கு கால் வந்துச்சு. சூர்யா அங்க உள்ள நுழைஞ்சு அந்த இடத்தையே நாசம் பண்ணிட்டானா என்று தனக்கு வந்த தகவல் அனைத்தையும் அவரிடம் சொன்னார். என்னது? அது வரைக்கும் இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவன் உள்ள நுழைஞ்சது கூட தெரியாத அளவுக்கு இவங்க வேலை செய்யறாங்களா என்று கேட்ட லிங்காவின் குரலில் கோபம் தெரிந்தது. இப்படி கூட முட்டாள்தனமாக யாராவது இருப்பார்களா என்று அவருக்கு எரிச்சலும் வந்தது. ஏற்கனவே சூர்யாவை கொல்ல சொல்லி தான் உத்தரவு பிறப்பித்திருக்கும் நிலையில் அவன் தங்கள் நாட்டில் இருக்கும் தங்கள் படைகளை ஒவ்வொன்றாக அழித்து வருகிறான். இப்போது அவனது அடுத்த டார்கெட் நிஞ்சா வாரியர்ஸ் தலைமையகம். இதையெல்லாம் கேட்டு அவருக்கு எரிச்சல் உண்டாகாமல் இருக்குமா என்ன? விதுரன் அவரிடம், உங்களுக்கே நல்லா தெரியும் மாஸ்டர், அவ வெறுமனே தற்காப்பு கலைகள் மட்டும் தெரிஞ்சவன் இல்ல, துப்பாக்கி யூஸ் பண்றதுலயும் திறமையானவனா இருக்கான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு இதெல்லாம் சாதாரணமான விஷயம்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல என்ற விதுரனுக்கும் சூர்யாவை பாராட்டி பேச பிடிக்கவில்லை என்றாலும் சில நேரங்களில் உண்மையை பேசிதான் ஆக வேண்டும். அவர் சொன்னதை கேட்ட லிங்கா சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். அவருமே உண்மையை மறுக்க விரும்பவில்லை.
விதுரன் சொன்ன அனைத்தும் உண்மை என்பதை அவர் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். விதுரன் தொடர்ந்து, எங்க குடும்பத்து சார்பா அவனை சீக்கிரம் கொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன் மாஸ்டர் என்று ஒரு கோரிக்கை வைத்தார். அவரின் குரலில் சூர்யாவின் மீதான வெறுப்பு அப்பட்டமாக வெளிவந்தது. அப்போது லிங்கா, அவன் எங்க இருக்கானே நமக்கு தெரியாம நம்ம எப்படி அவனை கொல்ல முடியும் என்று எரிச்சலுடன் கேட்டார். கவலைப்படாதீங்க மாஸ்டர், சூர்யா ஏற்கனவே என் குடும்பத்தையும் நிஞ்சா டார்க் சோல் தலைமையகத்தையும் தரமட்டம் ஆக்கிட்டான். இப்ப அவனோட அடுத்த டார்கெட் கண்டிப்பா நிஞ்சா வாரியர்ஸ் மட்டும்தான் இருக்கணும்னு எனக்கு தோணுது என்றார் விதுரன். விதுரன் சொன்னதை கேட்டு லிங்கா அதிர்ச்சியில் தன் கண்களை அகல விரித்தார். விதுரனின் வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் அர்த்தத்தை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. நிஞ்சா வாரியர்ஸை தூண்டிலில் வைத்து சூர்யாவை பிடிக்கலாம் என்று சொல்கிறார் விதுரன். ஒருவேளை இதில் தாங்கள் தோல்வியடைந்தால் அவர்கள் நாட்டின் மிகப்பெரிய அமைப்பு காற்றில் கரைந்து போய்விடும். அதை நினைத்து அவருக்கு கொஞ்சம் கவலையாக இருந்தது. அவர் என்ன நினைக்கிறார் என்று விதுரனால் புரிந்து கொள்ள முடிந்தது. எனவே அவரை சமாதானம் செய்யும் விதமாக, கவலைப்படாதீங்க மாஸ்டர், நான் ஏற்கனவே சரண் கிட்ட பேசி நிஞ்சா வாரியர்ஸ் எல்லாரையும் அவங்க இடத்த விட்டு வெளியேற சொல்லிட்டேன். அதோட நாம அங்க போக ஒரு பிளான் வர சொல்லிட்டேன். இப்ப நம்ம கிளம்புனா அரை மணி நேரத்துல அங்க போய் சேர்ந்துடலாம் என்றார். விதுரனின் திடத்தை கேட்ட லிங்காவிற்கு அதில் எந்த ஓட்டையும் இருப்பதாக தெரியவில்லை. எனவே அவர், ஓகே, நம்ம உடனே அங்க புறப்படலாம் என்று சொன்னார். இது அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த முறை அவர் மட்டும் சூர்யாவை கொன்றுவிட்டால் அது மிகவும் நல்லது. அப்படி இல்லாமல் அவனை இந்த நாட்டிலிருந்து தப்பி செல்ல விட்டுவிட்டு அதன் பின்னர் அவனை தேடி செல்வது கடலில் தொலைத்த உப்பை தேடுவது போன்ற கதையாகிவிடும். ஆனால் இவ்வளவு திட்டம் தீட்டிய விதுரனுக்கோ, இல்லை அவரது திட்டத்தை நம்பி அவருடன் வருவதாக சொன்ன லிங்காவிற்கோ தெரியாது சூர்யா ஏற்கனவே அவர்களுக்கான பரிசை சிறப்பாக தயார் செய்திருக்கிறான் என்று. நிஞ்சா வாரியர்ஸ் தலைமையகம் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அமைந்திருக்கிறது. அது ஒரு பாழடைந்த பழைய தொழிற்சாலை. பார்க்க பழையது போல இருந்தாலும் அந்த தொழிற்சாலைக்குள் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் எது எப்படி இருப்பினும் இப்போது அந்த தொழிற்சாலையில் ஆட்கள் யாரும் இல்லை. சரணின் வழிகாட்டுதலுடன் நிஞ்சா வாரியர்ஸ் அனைவரும் அந்த இடம் விட்டு காலி செய்து 2.5 கிலோமீட்டர் தொலைவில் மறைந்திருந்தனர். என்னதான் அவர்கள் எல்லோரும் இந்த இடம் விட்டு காலி செய்திருந்தாலும் இங்கு என்ன நடக்கிறது என்று கண்காணிக்க சிசிடிவி கேமராக்கள் ரிமோட் மூலம் ஏற்பாடு செய்திருந்தனர். அதுவும் அவர்கள் தொடர்ந்து இந்த இடத்தை கவனித்துக் கொண்டே இருந்தனர். சூர்யா என்ன ஒரு சின்ன கொசு உள்ளே நுழைந்தால் கூட அவர்களுக்கு அது தெரிந்துவிடும். அந்த அளவுக்கு கவனமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். சூர்யா எப்போது வருவான் என்றுதான் எல்லோரும் காத்திருந்தனர். ஒருவேளை சூர்யா வராமல் போனாலோ, இல்லை அவனுக்கு இங்கு என்னவோ தவறாக இருக்கிறது என்று சந்தேகம் வந்துவிட்டாலோ அவர்கள் செய்த எல்லாமே நேர விரயமாகிவிடும். அதோடு இல்லாமல் எதிரிக்கு எச்சரிக்கை செய்தது போல ஆகிவிடும். எனவே இந்த நொடி அங்கிருந்த யாருக்கும் கண்ணிமைக்க கூட தைரியமில்லை. ஏனெனில் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை கூட கவனிக்காமல் விட்டுவிடக் கூடாது என்று இருந்தனர். அதே நேரம் அந்த தொழிற்சாலைக்கு 500 மீட்டர் தொலைவில் சூர்யா தன் கையில் ஒரு சிறிய டிடெக்டர் கருவியை வைத்திருந்தவன் தொழிற்சாலையை கவனிக்க ஆரம்பித்தான். அவன் எதிர்பார்த்தது போலவே தொழிற்சாலையில் யாரும் இல்லை. எல்லாம் அவன் எதிர்பார்த்தது போலவே நடந்து கொண்டிருந்தது. நிஞ்சா டார்க் சோல் ஆட்களை எல்லாம் அவன் கொன்ற பின்னர் நிஞ்சா வாரியர்ஸுக்கு அவர்கள்தான் தன்னுடைய அடுத்த டார்கெட் என்று புரிந்திருக்கும். அவர்களுக்கு இருக்கும் வாய்ப்பு ஒன்று அவனுக்கு எதிராக சண்டை போடுவது, இல்லை தப்பித்து செல்வது, அதுவும் இல்லை என்றால் பதுங்கியிருந்து பாய்வது. சூர்யாவை அவர்களால் நேரடியாக தாக்க முடியாது. அதே சமயம் அவர்களால் தப்பி ஓடவும் முடியாது. எனவே அவர்களுக்கு இருக்கும் ஒரே வழி தந்திரமாக தன்னை வீழ்த்துவது மட்டுமே. சூர்யா தன் கையில் இருந்த டிடெக்டர் கருவியை ஓரமாக வைத்தவன் தொழிற்சாலையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அதே நேரம் அவன் முதுகில் சின்னதாக ஒரு பொட்டி இருந்தது. அந்த பொட்டி சிக்னல் ஜாமர். அவன் முதுகில் அந்த ஜாமர் கருவி இருந்தாலும் கூட அவன் தான் ஓடும் வேகத்தை குறைக்கவில்லை. சில நொடிகளில் அவன் அந்த தொழிற்சாலைக்கு 100 மீட்டர் அருகே வந்துவிட்டான். அங்கே வந்ததும் சூர்யா தன் முதுகில் இருந்த ஜாமரை எடுத்து ஏதோ செட் செய்தவன் பின்னர் அதை ஆன் செய்தான். அவன் அதை ஆன் செய்த அடுத்த நொடி தூரத்திலிருந்து தொழிற்சாலைக்குள் என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்த நிஞ்சா வீரர்களின் திரையில் பொறி பொறியாக அலைய ஆரம்பித்ததும் திரையில் இப்போது எந்த உருவமும் தெரியவில்லை. வெள்ளையாக மாறிப்போனது திரை. சூர்யா நேரத்தை கணக்கிட்டுக் கொண்டான். அவனது கணக்குப்படி சரியாக திரையில் இருந்த காணொளி மறைய ஆரம்பித்ததும் அவன் தன் சக்தியை வெளிக்கொண்டு வந்தவன் தன் உடலை வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பின் வேகத்திற்கு செலுத்தினான். அங்கே நிஞ்சா வீரர்கள் பதுங்கியிருந்த இடத்தில், என்னாச்சுன்னு தெரியலையே, சிஸ்டம் மானிட்டர்ல ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு என்று நடுக்கத்துடன் சொன்னான் ஒரு நிஞ்சா வீரன். அவனுடன் இருந்த இன்னொரு ஆள், அது எப்படி திடீர்னு பிரச்சனை ஆகும்? ஒருவேளை அந்த சூர்யா சிக்னல் ஜாமர் யூஸ் பண்ணி நம்ம இடத்துக்குள்ள போயிருப்பானோ என்று கேட்டார். ஏதோ ஒண்ணு, ஆனா நான் உடனேயே இந்த விஷயத்த சரண் சார் கிட்ட சொல்றேன் என்று சொன்னான் முதலாதவன்.
அவன்தான் இங்கு கண்காணிப்பு பணியில் தலைமை பொறுப்பில் இருப்பவன். உடனேயே தன் வாக்கி டாக்கியை கையில் எடுத்த நிஞ்சா வீரன், சரண் சார், இங்க ஒரு பிரச்சனை என்று தகவல் சொன்னான். சரண் அவனது அறையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தான். வாக்கி டாக்கியில் வந்த செய்தியை கேட்டு சட்டனை எழுந்து அமர்ந்தவன், என்னாச்சு என்று கேட்டான். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் அவன் கவனக்குறைவாக எதுவும் நடக்க விரும்பவில்லை. தன் வாக்கி டாக்கியை கையில் பிடித்துக் கொண்டவன் ஏதாவது தவற விட்டு விட்டோமோ என்று யோசிக்க ஆரம்பித்தான். சரண் சார், திடீர்னு நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ் வரல. அங்க நம்ம இடத்துல சூர்யா ஜாமர் வச்சு உள்ள நுழைஞ்சிருப்பானோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு என்றான் நிஞ்சா வீரன். சரி, நான் உடனே அங்க வரேன் என்று சொல்லி சரண் வேகமாக அந்த அறை விட்டு வெளியேறி கண்ட்ரோல் ரூம் நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அடுத்த 20வது நொடியில் சரண் கண்ட்ரோல் ரூம் சென்று விட அவன் உள்ளே செல்லும் போது மானிட்டர் திரையெல்லாம் சரியாக இருந்தது. சரண் தன் முகத்தை சுருக்கியபடி திரையை பார்த்தவன், என்னாச்சு என்று கேட்டான். அவனால் இந்த மிஷினில் தவறாக எதுவும் நடப்பதை அனுமதிக்க முடியாது. இல்ல, எதுவும் தெரியல. எவ்வளவு நேரமா ஸ்கிரீன்ல விஷுவல் தெரியாம இருந்துச்சு, அதை திரும்ப எடுக்க முடியுமா என்று கேட்டான் சரண். 1 நிமிஷம் கூட இருக்காது, சில செகண்ட்ஸ் தான் விஷன் தெரியாம போச்சு என்றான் அங்கு காவலுக்கு இருந்தவன். அவன் அப்படி சொன்னதும் அந்த அறை மிகவும் அமைதியாகிவிட்டது. அடுத்த திரையில் படங்கள் வரவில்லை என்பதை முதலில் கவனித்த நிஞ்சா வீரன், ஒருவேளை அது ஏதாச்சும் ஆக்சிடென்டா நடந்திருக்கலாம், அதுக்கும் சூர்யாவுக்கும் சம்பந்தம் இருக்காது என்றான். அவன் அப்படி சொன்னதும் அங்கிருந்த அனைவரின் பார்வையும் அவனிடம் சென்றது. அவன் அடுத்து பேச எல்லோரும் அவனை பார்க்க அவன், சூர்யா இங்க வர நோக்கம் நம்ம எல்லாரையும் கொல்லணும்னுதான். அப்படி இருக்கும்போது இவ்வளவு குறைஞ்ச நேரத்துக்குள்ள அவனால நம்ம இடம் முழுக்க சுத்தி வரவே முடியாது. அப்படியே ஒருவேளை அவன் உள்ள போய் நம்ம யாரும் இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவ்ளோ சீக்கிரம் வெளியில வந்துட முடியுமா என்று இன்னொரு வீரன் கேட்டான். எனக்கு அப்படி தோணல. ஏன்னா நம்ம ரெஸ்ட் எடுக்கிற இடம் தவிர அவன் மறைய எங்கேயும் இடம் கிடையாது. அப்படி இருக்கும்போது 1 நிமிஷத்துக்கும் குறைவான நேரத்துல அவனால எப்படி உள்ள போயிட்டு வெளியில வந்திருக்க முடியும்? அவன் எவ்வளவு வேகமா போயிருந்தாலும் கூட நம்மள எல்லாரையும் தேடி அங்க யாரும் இல்லன்னு சொல்லி வேகமா வெளியில வந்திருக்கவே முடியாது என்று எல்லோரும் தங்களுக்கு தோன்றியதையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தனர். அனைவரும் சொன்ன காரணங்கள் சரியாக இருப்பதாக சரணுக்கு தோன்ற, அதற்குள் வாக்கி டாக்கியில் விதரனும் லிங்காவும் சிறிது நேரத்தில் வரப்போகிறார்கள் என்று அறிவிப்பு வந்தது.